வணக்கம் மக்களே! வட லண்டன் ஹாஸ்டல் தமிழ் பாட்காஸ்டின் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முதல்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஹேப்பி நியூ இயர்! அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இல்ல. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாருமே வந்துட்டு நல்லா செலிப்ரேட் பண்ணி, ஜான் ஃபெஸ்ட் செலிப்ரேட் பண்ணி, 1ஆம் தேதி அன்னைக்கு ஹேங் ஓவர்லேருந்து மீண்டு நெறையா தண்ணி குடிச்சு, திருப்பி மறுபடியும் ரீஹைட்ரேட் பண்ணிக்கிட்டு எனர்ஜியோட வந்திருப்பீங்கன்னு நம்புறோம். அந்த எனர்ஜியோட பார்த்த ஒரு கேமோடைய ரிவ்யூ தான் பண்ண போறோம். அதாவது நம்ம போர்ன்மவுத் கேம். நியூ இயருக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே வட லண்டன் டீம்லேருந்து விஷ் பண்றது மட்டும் இல்ல, இன்க்ளூடிங் டாட்டனம் ஃபேன்ஸ் எல்லாருமே நல்லா இருப்போங்கிற ஒரு நற்செய்தியும் சொல்றோம். எல்லாருமே நல்லா இருங்க. 2026ல நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கணும். நம்ம நினைக்காததும் நம்மளுக்கு நடந்து சர்ப்ரைஸ் கொடுக்கணும். அப்படியெல்லாம் வேண்டிக்கிட்டு இந்த ஒரு சீசனுக்குள்ள போவோம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாருக்கும் நல்லதே நடப்போம். அது அவங்க டாட்னம் ஃபேன் இருந்தாலும் சரி, டாட்னம் ஃபுட்பால் கிளப் இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே நல்லது நடப்போம், நல்லது நடக்கும். With that hope, let's go into this 2026 with the first episode. எபிசோட் போகிறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஹைப் பட்டன் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போதான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். அண்ட் இன்னைக்கு ஏன் கூட இந்த எபிசோட்ல நியூ இயர் நியூ இயர் ஜாயை ஷேர் பண்றதுக்கு வந்திருக்கிறது தீபக் மற்றும் ஹேமந்த் ரெட் ஒயிட் பாப்பி. வெல்கம் டு த ஷோ கைஸ். ஹலோ. வணக்கம் ப்ரோ, எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் டு போத் ஆஃப் யூ as well. விஷ் யூ கைஸ். அதான் எல்லாமே நல்லதா நடக்கும், நினைச்சது நடக்கும், நடக்காததும் நடந்து நம்மளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் இந்த சீசன் வருது. அதாவது போக போக இயர் எல்லாம் வந்து சீசனாக தான் மாறிட்டு இருக்கு. அது இதுல சொல்ற மாதிரி ஃபீவர் பிச்சில் வர மாதிரி அவன் என்ன நடக்கும், அடுத்த சீசன் நடக்கும் அப்படி மாதிரி அடுத்த இயர்ரா. அது அந்த இயர் சீசன் கன்ஃபியூஷனே இதுவா இருக்கு. ஐ கெஸ் தட்ஸ் லைஃப் ஆஃப் ஃபுட்பால் ஃபேன்ஸ். பட் ஸோ இந்த எபிசோட நம்ம சொன்ன மாதிரி போர்ன்மவுத்தோட ஒரு தேவையில்லாத ஸ்குவீக்கி பம் டைமை கொண்டு வந்து ஒரு 3-2ன்னு ஒரு மேட்சை ஜெயிச்சோம். அது வந்து ஒன்று நம்மளா தோண்டின குழி, இன்னொன்று அது பேர் என்னது, எப்படி சொல்றது, ஒரு பயங்கரமான மார்வலஸ் எஃபர்ட், ஒரு ஜீனியஸ் கோல் மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு எஃபர்ட் அது. ப்ராபப்ளி அதை சேவ் கூட பண்ணிருக்கலாம். அதை பற்றி ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி 2 விஷயங்கள் நடந்து நம்ம வந்து ஒரு கடைசியில தேவையில்லாம மீண்டுமான சொல்ற மாதிரி இன்னொரு ஒரு பயத்தை உண்டாக்கி 3-2 ஜெயிச்சோம் அந்த கேமை. ஸோ அந்த கேமோட ரிவ்யூ தான் பண்ண போறோம். ஸோ ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட்லேருந்தே போயிடலாம் கைஸ். ஹேமந்த், ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்டிங் 11ல ஏதாச்சும் சர்ப்ரைஸ் இருந்ததா? ஏன்னா வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ஒன்று ட்ரெஸ்ஸா ஸ்டார்ட் பண்றான், இல்லாட்டி நெல்லி ஸ்டார்ட் பண்றாங்க தெரியுது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து அட்டாக்ல வந்து ஆள் வந்துட்டாங்க எல்லாருமே. ஸோ அதனால அட்டாக்ல நம்மளால ரொட்டேட் பண்ண முடியுது. அதே போல் டிஃபென்ஸ்ல வந்து ஆள் இல்லை. ஸோ இருக்கிறத வச்சு தான் ஆடி ஆகணுங்கிற வழி இல்லை. ஸ்டார்டிங் லைனப்ல கிவன் த டெக் பிளேட் ஏதாச்சும் உனக்கு வந்து சர்ப்ரைஸ் இருந்த மாதிரி இருந்துச்சா? எனக்கு நான் ட்ராசார்ட் ஸ்டார்ட் பண்ணுவான்னு தான் நினைச்சேன். திடீர்னு ரூமர்ஸ் வேற வந்துட்டு இருந்தது தட் ஹி இஸ் நாட் இன் த ஸ்குவாட், ஏதோ போட்டிருந்தானுங்க ட்விட்டர்ல. என்னடா ஆச்சு, என்னடா இதுன்னு பார்த்தேன். ஹேண்ட் ஆஃப் ஆர்சனல் கூட ரீபோஸ்ட் பண்ணிருந்தான், அப்புறமா டிலீட் பண்ணிட்டான். அவன் திடீர்னு வந்து கொஞ்சம் ஆர்வத்துல ஏதோ டபார்னு ஃபாஸ்டா பண்ணிடுறான்னு நினைக்கிறேன். ஸோ அவன் ரீபோஸ்ட் பண்ணும்போது லைட்டா அடி என்னடா, நம்மளோட மோஸ்ட் இன்ஃபார்ம் பிளேயர் அவன் தான் ஆக்சுவலா இன் டர்ம்ஸ் ஆஃப் அவுட்புட். ஸோ ஏதாவது தேவைன்னா பெஞ்ச்ல இருந்து அந்த மாதிரி கொஞ்சம் பயமா இருந்தது. பட் ஐ எம் நாட் சர்ப்ரைஸ் பை த லைனப் ப்ரோ, பிகாஸ் நம்ம போன ரிவ்யூ பண்ணும்போது நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, நானே வந்து ரொம்ப நாளா ஆடல, எஸ்ஏ கூட இன்ஃபேக்ட் நம்ம நிறைய கேம் டைம் வரல. ஸோ ஐ தாட் மேபி இவங்க 2 பேர் வந்து மேபி ஹாவ் அ குட் சான்ஸ் ஆஃப் ஸ்டார்டிங் திஸ் கேம். பட் நாட் ரியலி எனி சர்ப்ரைஸ்ன்னு சொல்ல முடியாது ப்ரோ, பிகாஸ் நம்ம ரொட்டேட் பண்ணணும், we have to keep everyone healthy, we need the best of everyone. So and நம்மளோட ரன் ஆஃப் கேம்ஸ் கூட வந்து இப்போ ஜனவரி கூட we have a decent run of games. டக்குன்னு வந்துரும் பாருங்களேன். எங்க சுத்தி பார்த்தாலுமே வந்து கொஞ்ச நேரம் அப்படி கொஞ்சம் அப்படியே நிம்மதியா கொஞ்சம் மூச்சு விடலாம்னு பார்த்தா இல்ல, உனக்கு டைம் கொடுக்க மாட்டோங்கிற மாதிரி தான் வச்சிருக்கானுங்க ஃபிக்சர்ஸ். ஸோ ஒரு ரெஸ்பெக்ட் பீரியட் கூட இல்லை. ஸோ EFL கப் அண்ட் சாம்பியன்ஸ் லீக் எல்லாமே டக்குன்னு வந்துடும் பாருங்களேன். வில் பி பிளேயிங் அ லாட் ஆஃப் கேம்ஸ் அண்ட் லாட் ஆஃப் பிக் டீம்ஸ் கூட இருக்கு. ஸோ அதனால தான் வந்து ஐ எம் நாட் ரியலி சர்ப்ரைஸ். பட் எனக்கு என்னன்னா, சரி இந்த லைனப் இருக்கு, வி ஷுட் ஸ்டில் கெட் த 3 points அந்த மாதிரி தான் நான் யோசிச்சேன். பிகாஸ் ஐ வாஸ் ஹாப்பி வித் பேக்லைன் அண்ட் மிட்ஃபீல்ட். ஓரளவுக்கு ஆன் பேப்பர் ஐ வாஸ் ஹாப்பி வித் தட். ஸோ அதனாலேயே வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் கோயிங் இன் டு தி கேம். பட்
ஆப்வியஸா நம்ம கோல்ஸ் பத்தி நம்ம பேசுவோம், நீங்க சொல்லுவீங்க. அந்த ஃபர்ஸ்ட் கோல் ஊந்த உடனே தான் லைட்டா ஸ்குவீக்கி பம் டைம் ஆயிடுச்சு எனக்கு. பட் எனக்கு என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் கோல் ஊந்த உடனே சரி ஏர்லி இந்த கேம் வி கேன் கம் பேக் அதுதான் நான் போட்டிருந்தேன் எனக்கு மெசேஜ் அப்படிதான் போட்டு. இருந்தது. ஓகே, ஐ கெஸ் வி ஹேவ் டு டூ இட் தி ஹார்ட் வே. நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் வந்து நம்மளே தோண்டிக்கிட்டு இந்த So, கேம் சாதாரணமா போனா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இருக்காது. நம்ம ஏதாச்சும் பண்ணி எக்ஸைட்மெண்ட் ஆக்கிக்கணுமே இந்த கேம்ங்கிற மாதிரி தான் பைனாம இருந்தது. ஆனா எனக்கு ஒரே ஒரு சர்ப்ரைசிங் ஆஸ்பெக்ட்னா என்ன ஹேவர்ட்ஸ் என்ன ஆச்சுன்னு தான் எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ வை ஹி வாஸ் நாட் இன்க்ளூடட் ஆர் இல்ல மேபி இல்ல இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குறாங்களா? இல்ல எதுவும் அதான் சொல்லுங்க சொல்லுவாங்க சொல்றேன். தீபக் இல்ல bro. அப்படின்னு பார்த்தேன் நான். இல்ல அதான் ஓகே இல்ல நத்திங் லைக் ரிலேட்டட் டு இன்ஜுரி. மோஸ்ட்லி அது லோட் காட் இட். மேனேஜ்மெண்ட் அண்ட் அவன் வந்து ஏதோ லைட்டா வந்து சிக்னஸ் அந்த மாதிரி தான் போட்டிருந்தது. ஏன்னா எஸ்ஏ பாயிண்ட் சூப்பரா கொண்டு வந்தேன். ஏன்னா வந்து இப்ப திடீர்னு வந்து ஒரு 3 கேமா விளையாடாத உடனே எல்லாரும் வந்து நாளைக்கே வந்து எஸ்ஏவை வந்து ஆர்டட்டா வந்து கொண்டு போய் விற்க போறான் யாருக்கோங்கிற லெவலுக்கு வந்துட்டானுங்க எல்லாரும் மொத்தமா. நம்ம தான் லைட்டா ஏதாவது பேட்டர்ன் மாறுற மாதிரி இருந்தாலே பதற ஆரம்பிச்சிருவோம் நம்ம தான். ஆமா லைக் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் நீ எப்படி பாக்குறேன்? எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அதை பத்தி நடக்கிறத பத்தி. அதுக்கு நான் ஸ்டாட்ஸ் வச்சு பார்த்து அதுவும் பேக் ஆச்சு. வில் டாக் அபவுட் தட். பட் இந்த எஸ்ஏ இஷ்யூவா பாக்குறியா? ஏன்னா நான் பார்க்கல அது ஒரு எஸ்ஏ விளையாடாதது ஒரு இஷ்யூவா நான் பார்க்கல. இஷ்யூ ரெண்டு தீபக் bro, நீங்க பேருமே சொல்லுங்க. டிஸ்கஸ் பண்ணலாம் இல்ல ஆக்சுவலா. இல்ல தீபக் bro issue- சொல்லுங்க. பாயிண்ட் சொல்லு தீபக் சொல்லு. இஷ்யூலாம் இல்ல, டெஃபினெட்லி இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. பட் என்னோட இது என்னன்னா he could have gotten like few sub minutes. அதுதான் என்னோட ஒரு இது. பட் அவன் வந்து கண்டினியூஸா லைக் 0 minutes லைக் இந்த 5 கேம்லயும் அதுதான் கொஞ்சம் இதா இருக்கு. இப்ப பட் நம்ம அடுத்த தீபக் bro கேம்லயே சாரி வந்து டு இன்டரப்ட் லாஸ்ட் 2 கேம்ஸ் வந்து were we in a position to have him like that? இதுதான் வில்லா என்னுடைய கேம் விட்டுருங்க. இதுதான் என்னுடைய பாயிண்ட். வில்லா சொல்லு. கேம் பாரிங் த வில்லா கேம் த பிரைட்டன் கேம் அண்ட் பர்ன்மத் கேம்ல வந்து அவனை கொண்டு வரதா ஒரு டிஃபெண்டர் கொண்டு வரதா இல்லனா ஒருத்த மெரினோ மாதிரி ஒரு ஏரியல் டுவல்ஸ் வின் பண்றதா அந்த மாதிரி சிச்சுவேஷன். ஐ திங்க் நம்ம கொண்டு சிச்சுவேஷன் வந்த ஆளு மெரினோ தானே. மெரினோ இட்ஸ் ஆமா லைக் ஆமா மிட்ஃபீல்ட்ல கொண்டு வந்தாலே நம்ம வந்து we are losing that control மாதிரி தான் இருக்கு. Plus like Ode, whatever Ode does, like even he tracks back நாலும் you could still replace Eze with him. நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து we would ask Eze to start a game and influence it in a way. அது நான் சொல்றது வந்து கஷ்டம்ன்றேன். லைக் நீங்க எவ்வளவுதான் ட்ரைனிங்ல வந்து அவன் ஆடினாலுமே you still need that match fitness ன்னு சொல்லுவாங்கல்ல. லைக் unless you come on as a sub அந்த இதுல வந்து அந்த வர முடியாதுன்ற நானு. பட் ஐ அண்டர்ஸ்டாண்டபிள் லைக் அந்த பிரென்ஃபர்ட் கேம் the couple of games we couldn't have brought a defender. அது நம்ம திருப்பி பேசுவோம் லைக் ஏன்னா அந்த எல்லாமே க்ளோஸ் கேம்ஸ் தான் இது வரைக்கும். நம்ம ஏதோ ஒரு ஸ்டார்ட் பார்த்தேன் லாஸ்ட் 15 minutesல வித் 1 goal லீட் நம்ம தான் அதிகமா ஆடி இருக்கோம் இந்த சீசன்ல 8 games. அது அந்த ஃபேக்டரும் இருக்கு. எனக்கு அதுவே தான் தோணுது. ஏன்னா அந்த நேரத்துல வந்து ஒரு எஸ்ஏ மாதிரி ஒருத்தன் கூட்டின்னு வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நம்ம இல்லவே இல்லை. எஸ்ஓ கூட்டு வந்தா நீ வந்து நேச்சுரலா அஃப்கோர்ஸ் கோல் கேட்பான்னு தெரியும். பட் அந்த செக்யூரிட்டி ஆஃப் ஹோல்டிங் ஆன் டு த பால் அந்த 1-0 1 லீட மெயின்டைன் பண்றோம் 1 கோல் லீட மெயின்டைன் பண்றோங்கிறது அதே மாதிரி ஆகுமான்னு தெரியல. பிளஸ் வந்து he still getting used to the way how Arteta expects his player to play. வந்து கிறிஸ்டல் பேலஸ்ல எல்லாம் வந்து சும்மா அப்படியே பால் அவன் காலுக்கு வரணும் அப்படிதான் ஆடிட்டு இருப்பான். இங்க வந்து he needs to track back. அது வந்து இதுவே கிடையாது. எக்ஸாக்ட்லி. ஏன்னா ஓஓபில வந்துட்டு அது வந்து ஒரு இதுவே இருந்தது. நம்ம நோனி வந்து சாம்பியன்ஸ் லீக்ல ப்ரூஷோட ஹாட்ரிக் அடிப்பான்ல அந்த கேம்ல வந்து அந்த வந்து அங்கே அந்த மேவரிக் அந்த ஏரி வந்து ஒரு சரியான ஒரு கோல் அடிப்பான். நோ ஹாட்ரிக்ல ப்ரோ ப்ரோ போய் சொல்றேன்னு சொல்லி பாருங்க. ஹாட்ரிக்ல அடிக்கலாம். ஹாட்ரிக்ல இல்ல ஹாட்ரிக்ல ரெண்டு கோல் உடனே வந்துருவானுங்க வாய் வரடிச்சு லைட்டா வந்துருவானுங்க ப்ரோ அவனுங்க. ஹாட்ரிக் இல்ல சாரி அந்த ஒரு சூப்பர் கோல் அடிப்பான்ல அந்த கேம்லயே நான் என்ன பார்த்தேன்னா ஆக்சுவலா வந்துட்டு அதுக்கப்புறம் நோனியும் ஆடல. நம்ம கூட ஜோக் பண்ணிருந்தோம் ஞாபகம் இருக்கா? ஒரு வந்து மேனேஜர் சொல்லாத கேட்டு அகேன்ஸ்ட் ரன் போயிட்டு கோல் அடிச்சான். அதனால வந்து அவனை 3 கேம் உட்காந்து வச்சிட்டான்னு. ஆக்சுவலா என்னன்னா அந்த கேம்லயே வந்துட்டு இவனுக்கு பிரசிங் ட்ரிகர் எதுனே ஒழுங்கா ஐடென்டிஃபை பண்ண முடியலையா? பிரசிங் ட்ரிகர் என்னன்னு ஒழுங்கா ஐடென்டிஃபை பண்ண முடியாம அவன் எவ்ரி டைம் வந்துட்டு எப்போ அந்த ஃபுல் பேக்கை பிரஸ் பண்ணணும்னு தெரியாம ஜாஸ்தி ஒன்னு ஏர்லியா ஜம்ப் பண்ணிட்டானா இல்ல லேட்டா ஏற விட்டானா. ஸோ அவன் ஏர்லியா ஜம்ப் பண்றப்ப அவங்களுக்கு ஈஸியா அவனுக்கு பின்னாடி பாலை ஈஸியா போட்டு எடுத்துட்டு போக முடிஞ்சது. ஏன்னா கேப் வெக்கேட் ஆயிடுது இல்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து பத்தி ஆக்சுவலா வந்து பேசி சண்டை போட்டாங்களா? அதான் நேத்து வந்து சண்டன் இல்ல பேசி அவனை வந்து புரிய வச்சிருக்காங்க. நேத்து கேம்ல பார்த்தோன்னா அவன் டிஃபென்சிவ் ஒர்க் ரேட் வந்து பயங்கர டிஃப்ரெண்டா இருந்தது நோனிக்கு. இது வந்து
ஃபேக்ட் இருந்துட்டே நான் இருந்திருக்கு. சீசன் பிகினிங்ல நான் இருந்து நம்ம பார்த்துருக்கோம். நெகோஷியபிள் அந்த ஹார்ட் அட்டாக்லாம், அந்த அதுதான். ட்ராக்கிங் பேக்லாம். லைக் வந்து லிட்டரலி வந்து இல்ல யூ நம்ம குட் பி சிஸ்டமே ஸ்டில் அதுல a பில்ட் maverick. ஆகுது. ஆமா, அது அப்படி வந்து இருக்கிறப்போ சேஞ்ச் பண்ணலான்ற. பட் ஆஃப் கோர்ஸ் இட்ஸ் ஆர்டேட்டாஸ் சாய்ஸ். அது வந்து சேஞ்ச் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. யூ ஆர் லைக் அந்த அந்த சிஸ்டம்ல தான் ஆடணும். அது நம்ம ஆளுங்க எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க ட்விட்டர்ல. ஓ ஹீஸ் லைக் கர்டைலிங் லைக் a brilliant player. ஏய் போங்கடா சும்மா, எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட் தான். ப்ரோ எஸ்ஏ மேவரிக் மாதிரி எனக்கு தோணல ப்ரோ. லைக் ஐ டோன்ட் திங்க் ஹீஸ் அந்த மோல்ட் ஆஃப் பிளேயர் வேர் அவன் சொல்ற பேச்சு கேட்க மாட்டான், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். லைக் அந்த மாதிரி ஐ டோன்ட் திங்க் ஹீஸ் லைக் தட். அவன் வந்து நீங்க சொல்ற மாதிரி தான், he still has to get used to it a little bit. He's had a good first 6 months. Okay, he has had a good first 6 months. Not a fantastic. Yeah, definitely. Like, yeah, he has had a gotten good 6 impact. points. Like for us, like literally, Tottenham 3 points. Crystal Palace, he was the main difference. And the Yeah, goal yeah. illana, we would have Correct. dropped points, literally. Correct. சிட்டி கூடயும் அவன் தான் So- கோல் போட்டான் மேல. So he has City given கூட, like, yeah. difference இருக்கு கண்டிப்பா, இல்லன்னா சொல்லவே முடியாது. So இதுல but தான் yeah, நான் பார்த்தேன், இது வரைக்கும் நம்ம எவ்வளவு ஒரு 28 கேம்ஸ் ஆடி இருக்கோம்னு நினைக்கிறேன் கரெக்டா. அக்ராஸ் காம்படிஷன்ஸ் ஒரு 6 சிஎல் மேட்ச் ஆடி இருக்கோம், 20 பிஎல் மேட்ச் தான், அதுவே 26 ஆயிடுச்சு. அண்ட் அது நான் எதுக்கு நான் போனை நோண்டிட்டு இருந்தேன்னா மினிட்ஸ் எடுக்கிறதுக்கு தான். அதுலயே வந்து 26 கேம் ஆயிடுச்சு. அண்ட் தென் வி பிளேட் லைக் 3 Carabao Cup games, I think 29 games or 30 games விளையாடி இருக்கோம்னே வச்சுப்போமே. 30 கேம்ஸ்ல வந்து எஸ்ஏ வந்துட்டு எவ்வளவு மினிட்ஸ் விளையாடி இருக்கான்னா ஓவராலா 1400 மினிட்ஸ் விளையாடி இருக்கான். 1400 மினிட்ஸ் வந்து கெலஃபியோரி 1485. நம்ம டிஃபெண்டர்ஸ் தாண்டி அவனை தாண்டி விளையாடி இருக்கிறதுனா மெரினோ 1600 மினிட்ஸ். ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு ஸ்ட்ரைக்கர் இல்லாதப்ப அவன் தான் ஸ்ட்ரைக்கரா ஃபீல் பண்ணா. அவன் ஆல் இன் ஆல் எல்லா இடத்துலயும் ஆடுற மாதிரியான ஆளு 1600. டெக்லன் 2000 அவன் ஆடிதான் அவன வழி கிடையாது. இன்னும் அவனை தாண்டி ஆடுற இன்னும் ஒரே ஒரு மிட்ஃபீல்டர் வந்துட்டு அதான் 2000 மினிட்ஸ் டெக்லனுக்கு, இவனுக்கு சுபிமெண்டிக்கு. மத்தபடி அட்டாக்கர்ஸ்னு பார்த்தா இவனை விட ஜாஸ்தியா ஆடி இருக்கிறது கியாக்கரஸ் 1500, சாக்கா 1700. இதுல வந்து எஸ்ஏ 1400 மினிட்ஸ் விளையாடி இருக்கிறது. ஹீஸ் பிளேட் மோர் மினிட்ஸ் தன் ட்ரொசாட். ஹீஸ் பிளேட் 700 மோர் மினிட்ஸ் தன் ட்ரொசாட். ஸோ அவன் வந்து 22 கேம்ஸ்ல 17 கேம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ட்ரொசாடுக்கு 23ல 14 ஸ்டார்ட்ஸ் தான். நம்ம மினிட்ஸ் எடுத்து பார்த்தா 15.6 90s ஆடி இருக்கான். ஸோ இவ 28 கேம்ல அவன் 15.6 90s ஆடுறான்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம்லயே ஒரு ஸ்குவாடுன்னு ஒண்ணு விஷயமே இருந்திருக்கு. நம்மளுக்கு வந்து திடீர்னு இவ்வளவு பேர் இருக்காங்களே, எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்குறோமேன்னு ஒரு பதற விஷயம் வந்துட்டு எவ்ரிபடி இஸ் சார்ட் ஆஃப் லைக் லூசிங் இட் இன் தி சென்ஸ், எப்படிடா இது பண்றது, இது எப்படி நம்ம விளையாட போறோம், இவனுக்கு மினிட்ஸ் கொடுக்கலன்னா பிரச்சனை வருமே, அவனுக்கு மினிட்ஸ் கொடுக்கலன்னா பிரச்சனை வருமேன்னு மேனேஜர் வந்து அவனுடைய கோச்சிங் ஸ்டாஃப் எடுத்து பாக்குறப்ப ஓவரால் மினிட்ஸ் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணலாம் தான் பார்ப்பாங்க. எல்லா காம்படிஷனும் நம்ம விளையாடணும்னு எதிர்பார்க்கிறப்போ. சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வர்றப்போ இந்த மீம் தான் ஞாபகம் வருது. எல்லாரும் வந்து அந்த மேல எல்லாரும் அப்படியே துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, கீழே ஒருத்தன் அப்படியே தண்ணியில, அந்த தண்ணியில இருக்கிறவன் தான் ஈத்தன். ஐயோ என்ன பத்தி நீங்க பேசவே மாட்டீங்களா அப்படின்னு. ஈத்தன் இஸ் a story for a different day. அது வந்து நம்ம வந்து இப்போதைக்கு டீல் பண்ற நிலைமையிலே தெரியல, ஏன்னா என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல. பட் அகைன் நம்ம இப்போ எஸ்ஏக்கே வந்து மினிட்ஸ் வரலங்கிறத பத்தி நம்ம பேசுறோம்னா ஈத்தனுக்கு டெஃபினட்டா பிஎல் எல்லாம் வந்து வர்றது கஷ்டம் தான். அது நம்ம எதிர்பார்த்ததுதான். என்ன பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்டிங் ஈத்தன் டு கெட் மினிட்ஸ் திஸ் சீசன் was not going to be like primary agenda. அது வந்து அவனுக்கு வந்து நான் ஈத்தனை இந்த சீசனே வந்து மினிட்ஸ் கொடுத்து டெவலப் பண்ணும் இல்ல. ஈத்தனோட மினிட்ஸ் எடுத்து பார்த்தாலும் ஆக்சுவலா அவனுமே 400 மினிட்ஸ் விளையாடி இருக்கான் அக்ராஸ் காம்படிஷன்ஸ். ஈத்தன் மனேரி வந்து 453 மினிட்ஸ் விளையாடி இருக்கான் அக்ராஸ் காம்படிஷன்ஸ். ஸோ ஒரு 18 வயசு பையனுக்கு இப்படி டெவலப் பண்றப்ப இந்த பாயிண்ட்ல 450 எனக்கு ஒரு பெரிய தப்பா தெரியல. அவன் இவென்ச்சுவலி இதை டெவலப் பண்ணி 1000 மினிட்ஸ் விளையாடினான்னா ஒரு சீசனுக்கு டெவலப்பிங் பிளேயருக்கு அவனுக்கு முன்னாடி அதே பொசிஷனுக்கு வந்து எஸ்ஏ இருக்கான், ஓடகார்ட் இருக்கான். எனக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா தெரியல அது அவன் வந்து விளையாடுறது. எனக்கு அதுதான் வந்து இப்போ வந்து இந்த எஸ்ஏ டாபிக் தான் நான் மெயினா பேசணும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பிளேயர். ஏன்னா பயங்கர பேனிக் மோட்ல இருக்கு. சொன்ன மாதிரி எல்லாருமே வந்துட்டு போயிட்டாங்க. ஹார்ட் அட்டாக்கும் இவனுக்கும் சண்டை, ஹார்ட் அட்டாக் இவனு வந்து பிரச்சனை போயிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து ஹார்ட் அட்டாக் இவனு ஹார்ட் டு ஹார்ட் ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டாங்க டீமோட. இது டேய் இது சாதாரணமா நடக்கிறதா, பிளேயர் உள்ள போயிட்டு வெளியே வருதுங்கிறது. நம்ம ஒருத்தர் தான் போட்டுருந்தான். சரி டீம் பார்த்தோம்னா அவங்க வின் பண்ற டைம்ல எல்லாமே ஒரு மாரஸோ இல்லாட்டி ஒரு குண்டோகனோ இல்ல எல்லாம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன்ல ஃப்ரெஷ்ஷா வந்து அடிச்சு நொறுக்குவானுங்க. அவங்கதான் வந்து அந்த இதுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த பேக்கப்பா இருந்துட்டு உள்ள வந்து பூந்து ரகலை பண்ணுவானுங்க. நம்ம அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம். இதுக்கு முன்னாடி 18 பேர் வச்சுட்டு ஆள் இல்லைன்னு சொல்லியிருந்தோம். 25 பேர் வச்சுட்டு ஆள் இருக்கிறப்ப அது ஏன் இப்படி அப்படி பண்ற இப்படி பண்றேன்னு அதுவும் நம்ம தான் போலப்போம். அது ப்ரோ அதுதானே ப்ரோ
நம்ம ஃபேன் பேஸ் வந்து லைக் இதுதான் எனக்கு வந்து நம்மளோட ஃபேன் பேஸே பிடிக்காது. ப்ளஸ் எனக்கு வந்து நம்ம ஃபேன் பேஸை அன்ஃபேன் பேஸே ப்ளீஸே பண்ண முடியாது. எதிர்க்கிறார் ஹேமந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இல்ல இல்ல ஒரு கரெக்ட் கேப்ஷன் தான், பரவாயில்ல, அது அப்படியே இருக்கட்டும். இதுக்காக தான் நம்ம டைட்டில் ஜெயிக்கணும்ன்ற. ஏன்னா சில பேர் வாயை மூடுறதுக்காகவே நம்ம ஃபேன் பேஸ்லயே இப்பெல்லாம் நான் வந்து எவனோ ஆர்சனல் சட்டை போட்டாலே அவன்கிட்ட பேசுறது இல்லை நான் ஆக்சுவலா. அந்த மாதிரி ஆயிட்டு நான் கடைக்கு போனா வெளில போனா எப்பா டே ஏதோ லூஸ் தனமா பேசுவானுங்க சில பேரு. ஸோ ஐவ் ஹர்ட் அ லாட் ஆஃப் ரிடிகுலஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் பை பீப்புள் வேரிங் யூனோ இந்த ஆர்சனல் சட்டை போட்டு சுத்துறது. ஸோ அதனால தான். ஸோ யா எனக்கு நம்ம ஃபேன் பேஸ்லேயே வந்து ஒரு 90% ஆஃப் த ஃபேன் பேஸ் வந்து எனக்கு வந்து ஐ டோன்ட் என்கேஜ் வித். ஸோ இல்ல அதுவுமே வந்து ஐ திங்க் இன்னொரு ஃபேக்டர்னா நீ சொல்ற மாதிரி ஒன்ஸ் நம்ம ஏதாச்சும் ஒன்று ஜெயிச்சிட்டோம்னா இந்த அளவுக்கு ஓகே நம்மளால பண்ண முடியும், இந்த மாதிரியான சிச்சுவேஷன்லாம் ரெகுலர் தான், இந்த மாதிரி நடக்கிற விஷயம்லாம் நார்மல் தாங்கிற ஒரு பிலீஃப்மே வந்து நம்மளுக்கு வந்து இதுதான் ரெசிபி, we did this and we won so this works and this is how things have to happenங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்துடும் நினைக்கிறேன். அந்த ரிடிகுலஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னமோ தான் இருக்கு. டைட்டில் ஜெயிச்சாலுமே சொல்லுவாங்க, ஓ நீங்க எஸ்ஏ ஆடவே வைக்க மாட்டீங்க, கியோகரேஸ் வந்து யூ டிஸ்ட்ராய்ட் கியோகரேஸ் கரியர் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் ஜெயிச்சாலுமே சொல்லுவாங்க. ஐம் வித் தீபக் ப்ரோ. அதனால தான் ப்ரோ எனக்கு வந்து இவனுங்களை வாய மூட்டத்துக்காக தான் நான் சொல்றேன். ஐ டோன்ட் கேர் அபவுட் வாட் தே திங்க் பிகாஸ் தேர் கோயிங் டு திங்க். அது வந்து லூஸ் தனமா தான் யோசிப்பானுங்க, ஒரு லாஜிக்கே இல்லாம. அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் மாதிரி ஏதாவது லைட்டா ஒரு டீவியேஷன் நடந்தாலே அப்படியே லைட்டா பயந்துடுறானுங்க நம்ம ஆளுங்க. நம்ம அதான் பேசிக்கலா they want to be proved that they are correct. Like Arteta is wrong, they are correct. அந்த இதுல தான் இருக்கும். They don't want to accept their mistakes. எக்ஸாக்ட்லி. நான் கூட தான் வந்து Arteta கத்திக்கிட்டு இருந்தேன். 16 to 18 பிளேயர் ஸ்குவாட் வச்சிருந்தோம் நம்ம. 16 to 18 பிளேயர் ஸ்குவாட் வச்சிருந்தப்ப ஏன் ட்ரோஃபி ஜெயிக்கலன்னு தான் புலம்பிட்டு இருந்தோம். 25 பேர் ஸ்குவாட் வச்சுட்டு எல்லா காம்படிஷன்லயும் இன்னும் இருக்கும். வாரம் அதே புலம்பல் தான் நான் கேக்குறேன். எனக்கு அதுல வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது. நம்மள எப்படி ஒரு வின் பண்ற வரைக்கும் அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சனே வராது. ஆனா வின் பண்ணாலும் அந்த சாட்டிஸ்பாக்சன் முடியுமா, அந்த இடத்துல க்ளோஷர் கிடைக்குமானா நீங்க சொல்ற மாதிரி எனக்கு அதுவும் சொல்ல தெரியல. எனக்கு அது அந்த பாயிண்ட்ல ஏதாவது ஒரு புது கம்ப்ளைண்ட் வருங்கிற மாதிரி தான் இருக்கு. நம்ம இருக்கிற குரூப் சாட்லயே நான் வந்து பார்த்து தான் மெசேஜ் பண்ணுகிறேன். அந்த லெவல்ல வந்துட்டேன் நானு ப்ரோ. ஸோ நான் வந்து சொல்லிட்டேன்ல, நான் வந்து I don't want engage. நான் தான் சொல்றேன் 90% ஆஃப் நம்ம ஃபேன் பேஸ்ல it's just been ridiculous. So you cannot please them bro. அது ஒரு ஃபேக்டர் டெஃபினட்டா இருந்துட்டே இருக்கும். ஆமா. சோ அது இது பண்ண முடியாது. Absolutely yeah. ஸோ அதுதான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டாபிக். நம்ம வந்து இந்த பிளேயர்ஸ் பிளேயிங் ஸ்குவாடை பத்தி பேசுறப்ப ஃபர்ஸ்ட் டாபிக் அது. பட் அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் 11 வந்து இறங்கினாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் விளையாடணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நம்ம விளையாடினது எல்லாமே வந்துட்டு டைரக்டா விளையாடணுங்கிற ஒரு மோட்டிவ்ல தான் விளையாடணும். நம்ம இன்ஃபேக்ட் வந்து நம்ம பண்ணினது நிறைய விஷயம் வந்து எனக்கு செல்சி கேம்ல நம்ம விளையாடின மாதிரியே இருந்தது. அந்த ஒரு மிட்ஃபீல்ட்ல வந்து கேப் விடுறது, நம்ம வந்து பால் வந்துட்டு டைரக்டா விளையாடணும், பாலை தூக்கி போடுறது, ஓடகார்டுக்கு இவனுக்கு யோக்கரஸ்க்கு போட ட்ரை பண்றதாலும் தூக்கி போட ட்ரை பண்றதா இருந்தாலும் அதே தான் பண்ணோம். அண்ட் டிபிக்கலி அந்த கேம்ல பண்ண மாதிரியே நிறைய மிஸ்டேக்ஸ் அண்டர் நோ ப்ரெஷர் பண்ணி நம்மளே பாலை விட்டோம் இந்த கேம்லயுமே. ஸோ அது வந்து அன்ஃபோர்ஸ்ட் எரர்ஸ் வந்து நீ ஓகே நீங்க வந்து அவங்க ப்ரெஸ் பண்ண. ஏன்னா போர்ன்மவுத் வந்துட்டு ஆக்சுவலா நம்ம அவங்களுடைய பொசிஷன்ல இருக்கிற டேபிள்ல இருக்கிற பொசிஷனை பார்த்து ஆக்சுவலா வந்து கொஞ்சம் வந்து பார்த்தா ஓகே மொக்க டீமு அந்த மாதிரி பண்றாங்கடா கண்டினியூஸா இதுவாக தான் இருக்கும்னு தோணும். பட் அவங்களுடைய ரெக்கார்ட் பார்த்தா ஹோம்னு அவேன்னு பிரிச்சா ரெண்டுமே பயங்கர கான்ட்ராஸ்டிங் ரெக்கார்டா இருக்கும். அவங்க வந்து ஹோம்ல செகண்ட் பெஸ்ட் டீம் நினைக்கிறேன். ஆமா ஹோம்ல செகண்ட் பெஸ்ட் டிஃபென்ஸ் 6 கோல் தான் கன்சீட் பண்ணிருக்காங்க. ஆனா அவேல போய் பார்த்தா 17th இருக்காங்க டேபிள்ல. அவங்க அவேல போயிட்டு இந்த சீக்வன்ஸ் நம்ம பிகினிங்ல ஒரு வின்னிங் சீக்வன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கண்டினியூஸா அவங்க டிரா தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து கண்டிப்பா கோல் லீக் பண்ணுவாங்கங்கிறது ஒரு தெரிஞ்ச விஷயமா தான் இருந்தது. ஆனா கோல் ஸ்கோர் பண்ணுவாங்களாங்கிறது தெரியாம இருந்தப்ப நம்மளே அவங்களுக்கு இந்தாங்கடா வச்சுக்கங்கடாங்கிற மாதிரி ஒரு அழகா ஒரு கோலை கொடுத்தோம் பிகினிங்ல. அன்கேரக்டரிஸ்டிக் மிஸ்டேக் ஃப்ரம் பிக் கேவி. ஹேமந்த் அப்சல்யூட்லி ப்ரோ. மிஸ்டேக் வந்து you can't even describe what he was thinking. அந்த மாதிரி தான் இருந்தது மிஸ்டேக். இல்ல தீபக் ப்ரோ இந்த மாதிரி மிஸ்டேக் அவன் 3 வருஷம் முன்னால பண்ணிட்டு இருந்தான் ப்ரோ. ஆக்சுவலா he'll have 1 in 10 games, once in 20 games இருக்கும் ஒரு போசோ மொமெண்ட்னு வானுங்களே. அது வந்து இருக்கும். இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் போசோவோட லைக் நெக்ஸ்ட் லெவல். எனக்கு இதை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுனே புரியல. இந்த மிஸ்டேக் அவன் வந்து ரைஸ் வந்து அவன் முன்னாடி இருந்தான். He knows like there is no rice அங்க இருக்கா, இந்த சைட் சலீவா தான் இருப்பாட்டு. பட் எனக்கு தெரியல, I can't describe that mistake at all.
இல்ல எனக்கும் தெரியல அவன் அவனோட பாத்தீங்கன்னா ஹீஸ் லைனிங் அப் ஃபார் அ ரியலி ஒரு 40 yard பாஸ் மாதிரி இருக்குது அவன் லைன் அப் பண்றது. பட் அவன் அச்ச ஷாட்ல பவர் பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் கோயிங் டு தி சென்டர் மாதிரி இருக்குது. டேய் எனக்கு ஒண்ணுமே புரியல, எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. தீபக் ப்ரோ மாதிரி தான் எப்படியோ எவனேல் சாருக்கு போயிடுச்சு, முதல் கோல் போட்டாங்க. ராயெல்லாம் இதெல்லாம் வந்து என்ன ஒண்ணுமே பண்ண சொல்றது, முடியுது இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. கிளீன் ஷீட்டே தர மாட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி கரெக்ட். எல்லாம் கடவுள் கண்ணு முன்னால வச்சுட்டு கும்பிடு போட்டு வேண்டி இருந்தா கூட அது வந்து தப்பிச்சிடவே முடியாது, சான்ஸே கிடையாது எதுவுமே இதெல்லாம். பண்ணிட முடியாது. மொராட்டா மாதிரி ஒரு ஆள் இருந்தா மேபி வந்து ஒரு சான்ஸ் இருந்திருக்கும் மிஸ் பண்றதுக்கு. சோ அவன் அந்த அப்படியே மாதிரி நின்னுட்டா இருந்தது. பாத்தியா ராயா, டேய் என்னடா பண்றீங்க? இந்த புண்டஸ்லீகால இந்த டெஸ்டிமோனியல் மேட்ச்ல எல்லாம் வந்து கோல் கீப்பர் வந்து டைவே அடிக்க மாட்டான் பெனல்டி வந்தா, பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி இருந்தானுங்க. பட் நம்மால டைவ் வச்சா எதுவும் பண்ண முடியல. ஒண்ணுமே So எனக்கு அதான். அதான் நான் பால் போனப்ப வந்து ஒரு ஹாஃப் ப்ரே பண்ண, டேய் எப்படியாவது பால விட்டுருங்கடா, எப்படியாச்சும் ம். பால விட்டுடா எவனேல் சொல்லு அப்படின்னு. நேரா கால்ல வருது. ஒரு XG 0.9 இருக்கும் அந்த கோலுக்கெல்லாம். நேரா அடிக்கும். 1v1 போர்ன்மத் open goal. நம்மளோட அதிகமா இருக்க காரணமே அதான், எக்ஸ்ஜி அதிகமா அந்த இருக்க சான்ஸ் காரணமே. தான், அந்த சான்ஸ் தான். அதுதான் அதுவே அதுவே நம்ம ஒரு பெனல்ட்டியோட பாயிண்ட் அதிகமா ஜெயித்து இருக்கணும் இருக்கும். எக்ஸ்ஜி. கரெக்ட். ஐயோ எப்பா. சைடு பட் ஓபன் யா கோல். ridiculous அதான் அதான் ஆனா goal. வந்து அது அப்படியே அதுல இருந்து எனக்கு அது ஒரு விஷயம் அப்ரிஷியேட் பண்ண முடியும் எப்பயுமே கேப்ரியல்ட்டனா. ஒரு மிஸ்டேக் பண்ணானா அடுத்த ரெஸ்ட் ஆஃப் தி கேம் பயங்கர ஸ்விட்ச் ஆனா இருப்பான் அவன் ஆக்சுவலா. இது ஒரு மாதிரி வந்துட்டு அவன் அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ற விஷயமா இருக்கட்டும், அது வந்து நிறைய பண்ணுவான். கரெக்ட். அதுக்கப்புறம் ஃபிளாலெஸ்ஸான கேம், அது கரெக்டா அதுக்கு ஏத்த மாதிரியே வந்துட்டு அவன் தான் வந்துட்டு ஃபுல்லா இது பண்ணான். அந்த கோலும் போட்டான். அந்த கோல் வந்ததுமே வந்துட்டு ஒரு இப்ப உங்ககிட்ட ஒரு கேக்குறேன், அது செட் பீஸ் கோலா இல்லையா? இல்ல, ஃபர்ஸ்ட் செட் பீஸ் கோலா இல்ல முடிஞ்சிருச்சு, ப்ரோ. அவ்வளவுதான். செட் டன், பீஸ் செட் பீஸ் ஃபர்ஸ்ட் ஓவர், சீக்வென்ஸ்ல கில் ஆயிடும் கரெக்டா? அவ்வளவுதான். அப்ப அது செட் பீஸ் கோல் இல்ல. ஓகே, ஜஸ்ட் ஒரு ம். செட் செட் பீஸ் பீஸ் கோல் கோலா இருந்தாலும் எனக்கு முடிஞ்சு கவலை இல்லை. எனக்கு என்னன்னா 40 மெயினா 40 எனக்கு செட் பீஸ் செகண்ட் கழிச்சு தான் கோல் போச்சு. அதான் இல்ல எனக்கு செட் நானி பீஸ்னா 2 எனக்கு வாட்டி கோல் அவனை பார்க்கணும் தான் எம்பாரஸ் ஆசை. பண்ணி அந்த யாருன்னு தெரியல, அவன் எவனோ ஒரு செமன்யோ ஃபர்ஸ்ட், செகண்ட் யார் எந்த பிளேயர் தெரியல, ஞாபகம் இல்ல. ஓகே அதான் ஓகே. சோ மெயினா இதுக்கு கேட்டேன்னா அது லைக் அது செட் பீஸ் கோலாவே இருந்தா இருந்துட்டு போகுது. சந்தோஷப்பட்டிருப்பேன். அதுக்காக தான் செட் பீஸா இருந்தா கவலைப்பட்டிருப்பேன், இல்ல இருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன்னா கேமுக்கு ஒரு செட் பீஸ் கோல் வரணுங்கிறது தான் என்னோட ஆசை. அது சரி, அப்ப வராம நம்ம அப்படியே இருந்ததுல சேர்த்துப்போம், செட் பீஸ் கோல்னே வச்சுக்கலாம். I'll happily take that. I want that. எனக்கு அதாவது எனக்கு ஆக்சுவலா வில்லா கேம்லயே வந்து நம்ம செட் பீஸ்ல கோல் போட்ட அப்புறம் செம்ம சந்தோஷமா இருந்துச்சு. அப்பா ரொம்ப நாளுக்கு அப்புறம் கரெக்ட். போட்டிருக்கோம்டா, இது வந்து எங்க ஒரு வெப்பன் இல்லாம போயிடுமோன்னு. அந்த வெப்பனுக்கான முக்கியமான ஒரு அந்த டூலே வந்து நம்ம கேபி தான். அவன் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கிளீனா போச்சு அது கோல். பட் யா அந்த கோலுமே வந்து நல்ல கோல், கரெக்டா வந்து போனோம். நோனி சரியான ஒர்க் அந்த கேம் அவன் விளையாடுனதுல. எனக்கு அதுதான் அவனுக்கு புரியல. அசிஸ்ட் ஃபர்ஸ்ட் கிடைக்கல ஹாஃப்ல வந்து பாவம். அவனுக்கு அசிஸ்ட் கிடைக்கல பாவம்னு. ஆமா 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 அதான் சொல்றேன். He லைக் deserved ஃபர்ஸ்ட் an ஹாஃப் assist, man. அப்சல்யூட்லி For that. அப்சல்யூட்லி Yeah. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்துட்டு எனக்கு அதான் புரியல. நம்ம வந்து அவன் சைட்ல போனதான் த்ரெட் இருக்கலே மேக்ஸிமம் இருந்துச்சு. ஆனா அவன் சைட்லயே நம்ம விளையாட ட்ரை பண்ணாம ஆப்போசிட் சைட்லயே பால்ல போட்டுட்டு ஸ்லோ டவுன் பண்ணிட்டே இருந்தான். அவங்க ஈஸியா புடிச்சுக்கிட்டே வேற இருந்தாங்க அவங்களுடைய இதுல. நம்ம அதுதான் எனக்கு வந்து புரியாம இருந்தது. நீ கேப் விடுற சரி, கேப்ல உனக்கு டிரான்சிஷன் த்ரெட் வரும்னு சரி, நீ அந்த இடத்துல பால திருப்பி எனக்கு வந்து இது செகண்ட் டைம் நடந்ததுனால தான் எனக்கு பயங்கர கடுப்பா இருந்தது. எனக்கு செல்சி கேம்ல நடந்தது எக்ஸாக்ட்லி சேம் திங் இங்கேயும் நடக்குது. அப்படியே நம்ம ஏதோ ட்ரை பண்றோம், அந்த ட்ரை பண்ற விஷயத்த கம்ப்ளீஷன் எக்ஸிகியூஷன் கம்ப்ளீட் பண்ண விடாம நம்மளே மிஸ் பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீ ஒன்னு த்ரூ இதை போட்டு குட்டி குட்டி ஷார்ட் பாஸ் போட்டு அவங்க ப்ரெஸ் பீட் பண்ணிட்டு போறியா, ஓகே, அதுதான் நம்ம யூஸ்வலா பண்ணுவோம். ஃபைன், ஐ அண்டர்ஸ்டாண்ட் we are trying something different in terms of playing over their players. அவங்களுடைய மிட்ஃபீல்டுக்கு மேல பால் போட்டு தான் நம்ம போகணும் ட்ரை பண்றோம். எடுத்ததுக்கு அப்புறம் ஏன்டா இவ்வளவு தப்பு பண்றீங்கிற மாதிரி தான் இருந்தது அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அண்ட் செகண்ட் முக்கியமான விஷயம் வந்து பால் எடுத்துட்டு போறோம், எந்த நேரத்தில் நம்ம வந்து ஃபாஸ்டா பாஸ் பண்ணுமோ மறுபடி கிடைக்கிற கேப் எல்லாம் விட்டுட்டு அதை ஸ்லோ டவுன் பண்ணி கொண்டு போயிட்டு நம்ம ஃபைனல் தேர்ட் புக்குள்ள போறதுக்குள்ள எவ்வளவு பேர் நம்மளுக்கு கேப் விட்டு மேல இருந்தாங்களோ எல்லாம் வந்து அமைதியா வந்து நிக்கிறானுங்க. அவங்க டிஃபெண்டே சேர்ந்து அழகா ஓடி வந்து லாஸ்ட் 46th மினிட்லாம் ஓட ஷாட் அடி சொன்னா ஒரு 5 ரவுண்ட் போடுவாங்க. அதெல்லாம் வந்து ஏய் என்னடா பண்ற அப்படின்றது. திருப்பி நீ ஓட காண்ட் ஆயிட்டியா நீ, அந்த மாதிரி இருந்தது. அதுதான் அந்த மாதிரி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம விளையாடுறது மெயினா எக்ஸிக்யூட் ஆகணும்னா நம்ம ரைஸ் மேல எவ்வளவு டிபெண்ட் பண்றோமோ அதை தாண்டி நம்மளுடைய பாஸ்டர்ஸ் மேல டிபெண்ட் பண்றோம். நாட் சேயிங் தட் ரைஸ் இஸ் நாட் அ பாஸ்டர், பட் இந்த கேம் பிளே பில்டப் பண்ற மாதிரியான பிளேயருங்கிறது நம்ம கிட்ட வந்து அதுக்குதான் ஓடகார்டு சுபிமெண்டி வச்சிருக்கோம்.
அவங்க 2 பேருமே வந்து அந்த ஆஸ்பெக்ட்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு 2 பேருமே வந்து ஒழுங்கா ஒர்க் ஆகல அது. அந்த போர் ஒழுங்கா கேம். ஒர்க் ஆகாதது அன்னெசெசரி பிரஷர் நம்ம மேல நம்மளே போட்டோம். பால லூஸ் பண்ணி. 2-3 இன்ஸ்டன்சஸ்ல நான் நோட்டீஸ் பண்ணேன். நீங்க சொன்னது வந்து நோனிக்கு அந்த சைடு ஆடவே இல்லைன்றது வந்து ஜுபிமெண்டி, நோனி வாஸ் ஓபன் லைக் ஓபன். லிட்டரலி அதுதான். அந்த சைடு பாஸ் பண்ணாமே ஹி வாஸ் லைக் சைட் பாசிங், பேக் பாசிங், அந்த என்னது அது சர்க்கிள் ஆஃப் டோனட், அது ஏதோ சொல்லுவோமே நம்ம, டோனட் அந்த ஆஃப் மாதிரி சாட்னஸ். வருத்தத்தின் மலை. டோனட் ஆஃப் சாட்னஸ் அந்த மாதிரி இருந்தது. பட் யா, ஏன்னா பிகாஸ் லைக் நோனி வாஸ் குக்கிங் அவங்களோட லெஃப்ட் பேக்க. ட்ரூஃபேட். அது அதுதான் எனக்கு அதுதான் லைக் அவன் பின் பண்ணி வச்சிட்டான். அவனை வைடா பின் பண்ணி சரி, வச்சிட்டான் ஏங்க அவன். அவங்க கிட்ட தான் பால குடுங்களேன்னா கொடுக்காம இந்த சைடு மார்டினெல்லிக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. தலைவர் சும்மாவே வந்து பண்ண மாட்டாரு, மேனை பீட் பண்ண மாட்டான். அவனை அது எல்லாம் இல்லாம அதான் சொல்றேனே, அவனை ஸ்டார்ட் பண்ண விட்டான்னா ரொம்ப யோசிக்க விடுவான். அவனை ரொம்ப யோசிக்க விட்டா அவனே அவனை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு ஏதாச்சும் பண்ணிடுவான். அந்த மாதிரி பிளஸ் ப்ரொஸ்டாட அவங்களோட தான் ரைட் யோசிக்க பேக் விடணும். வேற நல்லா ஃபாஸ்டா இருந்தான் அவங்களோட ரைட் பேக். Jimenez. மார்டினெல்லி Yeah, he's பேஸுக்கு good. இருந்தான். சோ வந்து அந்த அந்த டாக்டிக்ஸ் புரியவே இல்லை. இல்லடா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மெயினா மார்டினெல்லி ஆடினதே வந்து செமென்யோக்கு டிஃபென்சிவா ஹெல்ப் பண்றதுக்கு தான். இவன் அகைன் செமென்யோ வந்துட்டு ஏன்னா ஹின்கேப்பியை தானே இன்காப்பிய ஆடிட்டு வேற கிளப்பியோர் இன்காப்பிய என்ன பண்ணுவான்னு நம்மளுக்கே தெரியாது. இன்காப்பிய என்ன பண்ணுவான், எந்த டைம்ல என்ன பண்ணுவான் நம்மளுக்கே தெரியாது. எக்ஸாக்ட்லி. அதுதான் நம்ம கேலஃபியோரினா இன்னும் ரிலையபிளா இருந்திருப்போம் கண்டிப்பா. அந்த நேரத்துல வந்துட்டு அவனே ஒரு அட்டாக்கிங் த்ரெட் இருக்கிறதுனால இவங்க வந்து ஓவரா எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க. இன்கேப்பி அந்த அட்டாக்கிங் த்ரெட்டா நம்ம இன்னும் பார்க்க ஆரம்பிக்கல. இன்னும் அவன் அந்த மாதிரி காமிக்க ஆரம்பிக்கல. ஐ டோன்ட் திங்க் கேலஃபியோரி மாதிரி பிளேயர் கிடையாது அவன். அப்படி இல்லாதப்ப எனக்கு வந்து கண்டிப்பா எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஏன்னா இல்லாட்டி மார்டினெல்லி நீ எதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்? நீ வந்து டிஃபென்சிவ் ஒர்க் ரேட் உனக்கு, ஏன்னா செமென்யோ ஃபுல்லி நெகேட்டட் கேம்ல. அதுக்கு வேற போட்டிருந்தாங்க, அப்பா பெப்பு கார்டியோலா வந்து மாஸ்டர் கிளாஸ் பண்றாரு, செமென்யோ வந்துட்டு அங்க இன்னும் ஒரு வாரம் இருந்து நீ வந்து ஹாஸ்டலுக்கு அகேன்ஸ்டா பாயிண்ட்ஸ் எடுத்துன்னு வந்து அதுக்கப்புறம் அத்த வாரம் சிட்டிக்கு வான்னு வராரு. அவன் காலே பால் இல்லடா இந்த மேட்ச் ஃபுல்லா. அவன் கால பால் போனாலும் அடிச்சு நொறுக்கி எடுத்துன்னு வரானுங்க பால் அங்கே இருந்து எல்லாரும். என்ன கேட்டீங்கன்னா க்ளோஸ் டு ரெட் கார்டு அவன். he should have gotten a second yellow for அந்த ரைஸ் அந்த கவுண்டரை ஸ்டாப் பண்றது. அது ஃபவுல். எல்லோ கொடுக்கிற எல்லோ நமக்குன்னா கொடுப்பாங்க. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் அது எல்லோ கொடுக்கிற ஃபவுல் நம்ம நம்மளே போன வாரம் கொஞ்சம் லக்கியா தான் இருந்திருக்கோம். எனக்கு அது செகண்ட் எல்லோ கொடுக்கிற ஒரு விஷயமாவே தெரியல எனக்கு. ஏன்னா அந்த ஃபவுலே கொடுக்கலையே. ஃபவுல் அது அவ்வளவுதான். என்ன பொறுத்த வரைக்கும் அது ஃபவுல், கண்டிப்பா ஃபவுல். சரி, இவனுக்கு ரெண்டாவது எல்லோனா மிக்கேல் மெரினோல 3 எல்லோ வாங்கினான். கரெக்ட். பரவாயில்ல விடுங்க, கேம் ஜெயிச்சிட்டோம், மூவ் ஆன், அவ்வளவுதான். அதுதான். சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து 1-1 நம்ம 2-1 போயிருந்தா இன்னும் கொஞ்சம் சேஃபா இருந்திருக்குங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் 1-1ல முடிஞ்சிச்சு. அந்த 1-1ல முடிஞ்சது வந்து இங்கதான் வந்து லைக் இந்த கோல் லீக்கிங், ஏன்னா வந்து இது மேட்ச் 3-1 3-2 தான் முடிஞ்சது மேட்ச். அதான் தான் நான் போட்டிருந்தேன் கொஞ்சம் லைட்டா அந்த ரெண்டாவது குரூப்பி கோல் 1 கோல் போனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஸ்பீக்கி டைம். இதையும் நான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு பாயிண்ட் பார்த்தேன். என்னன்னா வந்து ஒரு கம்பேரிசன் பார்த்தா 22-23ல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போறப்போ நம்ம வந்து ஓகே நம்ம ஜென்ரலா எப்படி அசோசியேட் பண்ணுவோம்னா அந்த சலிபா காட் இன்ஜர்ட், ஹோல்டிங் வந்தான், டிஃபென்சிவ் குவாலிட்டி ஃபுல்லா குறைஞ்சிருச்சு. அண்ட் ஃப்ரம் தென் ஆன் இட் வாஸ் லைக் டவுன்வர்ட் ஸ்பைரல் அந்த மாதிரி பார்த்தோம். ஒரு இது என்ன போட்டிருந்தானா, ஒருத்தன் போட்டிருந்தானா preceding that, I didn't check the stats, but preceding that நம்ம வந்து ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் கேம்ஸ்ல கண்டினியூஸா கோல் கன்சீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அந்த பாயிண்ட்ல 22-23ல. அதுதான் வந்து ஒரு மாதிரி ஸ்னோபால் எஃபெக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து ஓவர் த டைம் எப்போ வந்து உனக்கு சலிபா இன்ஜுரி ஆயிட்டு ஹோல்டிங் வந்தானோ அந்த சீக்வென்ஸ் தான் வந்து ஸ்னோபால் ஆகி ஜாஸ்தியா வந்து வர ஆரம்பிச்சுது. அதுதான் வந்து நம்மளுக்கு ஆக்சுவலா ப்ராப்ளமா இருந்தது அப்படின்னு. இப்போ நம்ம கோல் கன்சீட் பண்றோம், வெதர் இட் இஸ் லைக் இந்த 90th minute ஆர் லைக் இந்த ஃபர்ஸ்ட் மினிட் நம்ம கேம் வின் பண்ண மாட்டி முடிச்சதுக்கு அப்புறமும் சரி, ஆர் லைக் பண்ண போக ட்ரை பண்ற சீக்வன்ஸ்லாச்சும் சரி, we are conceding goals. அந்த சீக்வன்ஸ் ரிப்பீட் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு பாக்குறீங்களா? ஏன்னா நம்ம வந்து ஒரு பாயிண்ட் இன் டைம்ல வந்து நம்ம வந்து அந்த 15 கோல் ரெக்கார்டை பீட் பண்ண போறோம் அப்படி இப்படின்னு ஆச்சா ஊச்சான்லாம் பேசினேன். பட் ஆனா அது கிடையாது, நம்ம நிறைய பண்ண முடியாதுங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த வந்து எப்படி சொல்றது, அன்டில் லைக் அந்த ஒரு செல்சி டிரா வரைக்குமே இல்ல சண்டர்லேண்ட் கேம் வரைக்குமே வந்து நல்லா கோல் கன்சீட் பண்ணாம தான் வந்தோம். சண்டர்லேண்ட் தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் 2 கோல் கன்சீட் பண்ணோம். அப்பையில இருந்து எடுத்து பார்த்தோம்னா we considered like quite a few goals. அந்த பேஸ் செட் பண்றது படி பார்த்தா this should not have happened, right? like இந்த இதுல இந்த பாயிண்ட் பேஸ்ல போறாங்க, இந்த கோல் கன்சீட் பண்ற பேஸ்ல போறாங்க பார்த்தா இது டீவியேஷன்ல தான் இருக்கும். இந்த given where we are right now and the fact that நம்ம எப்படி பார்த்தாலுமே நம்மளுக்கு வந்து
6 ஃபிட் டிஃபெண்டர் தான் இருக்காங்க. 2 பேர் இன்னும் ரிட்டர்ன் வரல நம்மளுக்கு. கெலஃபியரும் இல்ல, மஸ்குவராவும் இல்ல. ஸோ ஏதாவது ஒரு பாயிண்ட்ல பிளேயர்ஸ் ஓவர் பிளே தான் ஆக போறாங்க இந்த அவங்க வர வரைக்கும். இந்த பாயிண்ட்ல அந்த சீக்வன்ஸ் ரிப்பீட் ஆகுங்கிற ஒரு பயம் இருக்கா, இல்ல ஆகும்னு நினைக்கிறீங்களா? நான் 2 பேரையுமே கேட்கறேங்க. எனக்கு கேட்டா ஆயிட்டு தான் இருக்குன்னு சொல்லுவேன். நம்ம வந்து அந்த கேம் சந்தர்லாண்ட் கேமுக்கு அப்புறம் we have kept only one clean sheet like எவர்டனோட. rest every game we have conceded goals. எல்லா கேமுமே நாட் ஜஸ்ட் வண்டர் கோல்ஸ். லைக் ஆப்வியஸா அந்த ரிச்சார்லிசன் இந்த குரூப்பி கோல்லாம் வந்து வண்டர் கோல்ஸ் தான். அது வந்து தடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் ரெஸ்ட் ஆஃப் த கோல்ஸ் could have been easily avoided. இந்த Wolves கோல், பிரைட்டன் கோல், வேற என்ன வில்லா கூட சரி ஓகே விட்டுறலாம். சரி we went 4-0 up, இட்ஸ் ஃபைன். பட் அந்த இது வந்துட்டு தான் இருக்கு. இட்ஸ் பீன் creeping in slowly அந்த கோல்ஸ். அது போசோ மொமெண்டோ இல்லாட்டி வந்து எப்படி சொல்றது, ஒரு கேம் பிளேல அவுட் பிளே பண்றாங்களோ அந்த கோல் சீக்வன்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. ஸோ அது ஒரு கண்டிப்பா இந்த பாயிண்ட்ல வரிதா இருக்கு. ஹேமந்த், யுவர் தாட்ஸ்? கோல் லீக் பண்றது ஒரு வரி தான். பட் ஐ டோன்ட் திங்க் சினாரியோ வந்து நீங்க கம்பேர் பண்ண முடியாது. அந்த ஃபர்ஸ்ட் சீசன் நம்ம செகண்ட் ஃபினிஷ் பண்ண சினாரியோக்கும் இந்த சீசன் எப்படி போயிட்டு இருக்கு, ஐ டோன்ட் திங்க் யூ கேன் கம்பேர் தட் பிகாஸ் we still have control of the game even though we are conceding goals during the phases of the game. that நேத்தி கூட நம்ம obviously நம்ம 2 கோல் பேசுவோம், 3-2 போகும்போது கூட I knew we will win this game. அந்த situation we put ourselves in தான் எனக்கு இன்னும் I'm more angry with ourselves, நம்மளோட டீம். ஓகே, அதுதான் நான் சொல்ல வரேன். the fact that நம்ம வந்து இந்த 2 goals concede பண்ற சிச்சுவேஷனுக்கு we should have gone 4-1 அண்ட் என்னடா 3-2 ஆயிடுச்சு, அந்த மாதிரி தான் ஐ எம் மோர் அனாய்ட் வித் ஆர்சனல் அண்ட் இந்த டீம் தான். பட் ஐ டோன்ட் திங்க் தி சினாரியோ இஸ் நாட் தி சேம் ப்ரோ. சினாரியோ இஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். வி ஹாவ் மோர் டெப்த், வி ஹாவ் மோர் பிளேயர்ஸ் ஹூ ஹவ் இந்த சிச்சுவேஷன்ல இருந்திருக்கானுங்க. இந்த சிச்சுவேஷன்ல வந்து எப்படி நம்ம நெகேட் பண்றதுக்கு ஐ பிலீவ் இன் த டீம் அண்ட் த மேனேஜர் டு கெட் அஸ் ஃப்ரம் திஸ் சிச்சுவேஷன் அட் திஸ் மோமெண்ட் இன் டைம். அதுதான் நான் சொல்லுவேன். ஃபார் திஸ் டு கோ டவுன் இன் சொல்லுங்க. இல்ல நீ சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு நீ finish பண்ணு. இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த சீசன் டவுன் ஹில் இங்க இருந்து போறதுக்கு வந்து இட் ஹாஸ் டு பி லைக் ஒரு பயங்கரமான பிளேக் ஆஃப் இன்ஜுரிஸ் அந்த மாதிரி இருந்து அந்த மாதிரி தான் இட் ஷுட் அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தா தான் ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு கோ ஃப்ரம் that's what happens. எக்ஸாக்ட்லி அதுதான் நான் சொல்றேன். தீபக் சொல்லிந்த எனக்கு தெரிஞ்சு even if we concede these goals and அந்த draw மாதிரி ஆக போச்சுன்னா கூட I think we have the ஸ்குவாட் லைக் சப்ல இருந்து கொண்டு வரதுக்கு டு டர்ன் இட் இன்டு a win definitely. அது வந்து அந்த சீசன்ல இல்ல நம்ம கிட்ட. even though holding played, attack also like வந்து நம்ம was in like next level. இந்த டைம் வந்து you can bring Noni, Eze, Martinelli, Trossard, everyone from bench to turn the game around. Jesus, அதுதான் நடந்தது Wolves கேம்ல கூட. It was 1-1 but we went and scored the next minute. We can அந்த flick பண்ணலாம் அந்த switcher, like we can go attack and we can get the win. அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு டெஃபினட்டா டீம் மேல. ஸோ லைக் அந்த என்னதான் நடந்தது, ஏன்னா அதுதான் நான் வந்து முன்னாடியே சொன்ன பாயிண்ட் மாதிரி ஒரு 3 கேம் கண்டினியூஸ் வின்லெஸ் ஸ்ட்ரீக்குங்கிற வந்து அந்த ஸ்டெம்மை பிரேக் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு ஃப்ளோவை பிரேக் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அது ஸ்டெம் பண்ண விடாமல் பிரேக் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எவ்ரி டைம் நம்ம வந்து ஒரு லாஸோ இல்லாட்டி ஒரு அட்வர்சிட்டி வரப்போ அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஒரு பஞ்ச் ஆஃப் கேம்ஸ் வின் பண்ணிடுறோம். அதுவே வந்து ஒரு irrespective ஆஃப் ஹூ பிளேஸ், அதுதான் இருக்கிறதுலே முக்கியமான விஷயம். எந்த டிஃபெண்டராலும் நம்ம கண்டினியூஸாக வந்து நம்ம முன்னாடியே பேசின மாதிரி ஒரு 10-11 சென்டர் பேக் பேரிங்ஸ் மாத்திருப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பேக் ஃபோரே இந்த வாட்டி இன்னும் எல்லாமே பேக் ஃபோர்ல மாத்தி எல்லா பெர்மிட்டேஷன் காம்பினேஷனையும் போட்டிருக்கானுங்க கண்டிப்பா. ஸோ அப்படின்னு இருக்கிறப்போ இது வந்து எனக்கு அதான் தோணுச்சு, இது வந்து ஒரு அந்த போசோ ஜீன்லயோ இல்லாட்டி அந்த கன்சிக்யூட்டிவ் ஸ்ட்ரீக்லயோ போக மாட்டோங்கிற ஒரு பிலீஃப் தான் எனக்கும் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி டிஃபென்சிவ்லயுமே அதை ஸ்டெம் பண்றதுக்கான ஆள் இருக்காங்க, அஃபென்சிவ்லயும் அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்ல இருந்து நம்மள ரிகவர் பண்ணி கொண்டு வந்து வின் பண்ண வைக்கிறதுக்குமா ஆள் இருக்காங்க, which gives sort of more belief. அது வந்து ஒரு டெஃபினட்டான விஷயம், அது தெரியுது. ஐ திங்க் த டீம் வந்து இன்னும் பெட்டரா தான் ப்ரோ ஆக போகுது. ஏன்னா எல்லாம் பிளேயர்ஸ் வர போறானுங்க. நான் அதுதான் நம்புறேன். ஆக்சுவலா டீம் வந்து இன்னும் ஃபுல் ஆயில் நம்ம we have not, to be honest, எனக்கு என்ன கேட்டீங்கன்னா நான் வந்து இந்த சீசன் நம்ம ஒரு 10 out of 10 பர்ஃபார்மன்ஸ் மாதிரி நான் பார்த்துருக்கேனான்னு கூட எனக்கு தெரியல ப்ரோ இந்த சீசன். ஆக்சுவலா மேபி அந்த அத்லெட்டிகோ மேட்ரிட் கேம் மேபி No, 10 out of 10 performance start to finish. அதுதான் நான் சொல்லுவேன். அந்த கேம்ல we still considered a goal. Maybe the Atletico Madrid game. அதுதான் நான் சொல்லுவேன். But other than that, 10 out of 10 like full
ஃபுல் ஃப்ளோல வந்து நான் இந்த டீம் பார்க்கலன்னு தான் எனக்கு தோணுது. ஐ திங்க் வி ஆர் கோயிங் டு see the best out of Arsenal தான் தோணுது. ஹோப்ஃபுல்லி அதான் நான் சொன்னேன்ல, இன்ஜுரிஸ் பாரிங் இன்ஜுரிஸ் யாருமே ஐ மீன் எல்லாருமே ஃபிட்டா இருந்தானா ஐ திங்க் we will see a really good end to the season. யா யா டெஃபினெட்லி யா அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். கண்டிப்பாக நான் அதை சொல்லுவேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம முடிச்சுட்டு போனோம், 1-1 உள்ளே போனோம். சொன்ன மாதிரி அதை முடிச்சுட்டு நம்ம ஒன்று உள்ளே போகிறப்பே டெஃபினட்டாக வந்து ஓகே இந்த கேமில் வி கேன் கெட் சம்திங்னு ஒரு இது இருந்தது. பட் அதே சேம் டைமில் வந்து வி ஹாவ் டு ஸ்கோர் குவிக்லின்னு ஒரு ஃபேக்டர் இருந்தது. அதே மாதிரி நம்ம போயிட்டு வி வர் பிளேயிங் வெல். இந்த கேம்ல என்னன்னா ஐ ஃபெல் கியோக்கரஸ் பிளேட் வெல். ஆக்சுவலி இந்த கேம்ல வந்து பிளேட் வெல் இந்த சென்ஸ் அவனோட அந்த லிங்க் அப் பிளேயா இருக்கட்டும், அவனால மிஸ்டேக் எதுவும் வரல. ஆனா அவனுடைய லிங்க் அப் பிளே, அவன் வந்து டிஃபெண்டர்ஸை கூட்டிட்டு போறதா இருக்கட்டும், எல்லாமே ஒர்க் ஆச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கண்டினியூஸ் கம்ப்ளைண்ட் என்னன்னா அந்த சிக்கன் அண்ட் எக் ப்ராப்ளம் மாதிரி தான் இருக்கு. ஒரு குரூப் வந்து கியோக்கரஸ்க்கு நம்ம பால் போட மாட்டோம், கியோக்கரஸை குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு குரூப் வந்து கியோக்கரஸ் தான் வந்து பிரச்சனை பண்றான், ஏன்னா அவன் வந்த பாலையுமே இது பண்ண மாட்டான். அண்ட் மோர் தேன் தேட் அவன் வந்து எந்த சீக்வன்ஸ்லயுமே வந்து பால் எடுக்க மாட்டான். இஸ் நாட் ஹங்க்ரி லைக் ஹாலண்ட் ஃபார் த டு கம் ஃபார் த பால், ஆர் லைக் ஹங்க்ரி லைக் கேன் கீழே இறங்கி வந்து பால் எடுத்துட்டு மேல போட மாட்டான்னு. ஹாலண்ட் எங்க ஹங்க்ரி ஃபார் த பால்? இது வந்து ரிடிகுலஸான ஸ்டேட்மெண்ட். ஆமா, கேன் ஐ அண்டர்ஸ்டாண்ட், யா அவன் வந்து டீப்பா வருவான். இது இங்கதான் யூ நோ தட் எவன் ஃபுட்பால் பாக்குறான் எவன் ஃபுட்பால் பாக்குறது சீரியஸா. பட் எனிவே சாரி ப்ரோ, கண்டினியூ. ஹேட் டு சே. இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா லைக் அந்த சீக்வென்ஸ்ல வர்றப்போ இந்த இவன் பால் வரமாட்டான், இவனுமே இவனுடைய வேலையை ஒழுங்கா பண்ண மாட்டான், ஃபுல்லா பண்ண மாட்டாங்கிறது. அவன் அந்த மாதிரி ஸ்ட்ரைக்கர் இல்லையே ப்ரோ. இல்ல ஐ மீன் லைக் ஈவன் இப்போ ஒரு பால் போடுறப்ப கூட அந்த பால்காக ஓடாம இவன் வந்து இவனுடைய ஃபர்ஸ்ட் இதுவே வந்துட்டு சென்டர் பேக்க போய் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு. பட் எனக்கு வந்து இது பாக்குறப்ப எனக்கு எப்படி தோணுது, ஐ மீன் நீ ஆக்சுவலா ரெண்டு சைடோட ஆர்குமெண்ட்டுமே வேலிட் மாதிரி தான் இருக்கும். நிறைய டைம்ஸ் வேலிட் தான், 50-50 தான். 50-50 தான். இட்ஸ் போத் ஆன் லைக் இந்த டீம் மேலயும் இருக்கு, கியோக்கரஸ் மேலயும் இருக்கு. எனக்கு அதுதான் மேக்ஸ் மீ திங்க். ஏன்னா நம்மளுக்கு வந்து போன சீசன் முந்தின சீசன் எல்லாருமே வந்து ஊர் முழுக்க சொன்ன ஒரு விஷயம் வந்துட்டு நீங்க ஒரு ஸ்ட்ரைக்கர் தான், யுவர் ஸ்ட்ரைக்கர் அவே. அதுவே நான் வந்து ஒரு ரிடிகுலஸ் ஸ்டேட்மென்ட் தான் சொல்லுவேன். we scored 91 goals. அப்பவே சொன்னேன் எங்களுக்கு ஸ்ட்ரைக்கர் மேட்டர் கிடையாதுடா, ஏன்னா எங்களுக்கு நாங்க எப்படி விளையாடுவோமோ அதுக்கு ஏத்த மாதிரி ஹெவர்ட்ஸ் ஒருத்தன் அந்த மாதிரி இருந்தான்னா அவன் பண்றதுதான் எங்களுக்கு, அதுதான் வேணும் எங்களுக்கு. பிகாஸ் ஆஃப் தி அமௌண்ட் ஆஃப் ஒர்க் ஹி புட்ஸ் இன், அந்த டாக் ஒர்க் பண்றது, எல்லாரையும் இன்வால்வ் பண்றது, அதை வந்து 90 minutes வீக் இன் வீக் அவுட் 3 games per week ஆடினாலும் பண்ணக்கூடிய ஆள் அவன். அதனால ஸ்ட்ரைக்கர் ப்ரியாரிட்டி கிடையாது எங்களுக்கு, த்ரெட் ஃப்ரம் லெஃப்ட் விங் தான் மெயினான விஷயம்னு சொல்லிட்டு நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம் அதை பத்தி. உலகமே அது வந்து அப்போஸ் பண்ணிச்சு. இல்ல நீங்க ஒரு ஸ்ட்ரைக்கரை வாங்கி போட்டீங்கன்னா, நம்மளுடைய கேம் பிளே மாத்துறதுங்கிறது from being like a system that where everybody can score goals to making one person as a focal pointங்கிறது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் உனக்கு ஒரு ஹாலண்டோ ஒரு இசாக்கோ இல்லைன்னா அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இசாக்குமே கேம்ல இன்வால்வ் ஆகி தான் வருவான். ஸோ இந்த கேம்ல வந்து நம்ம டோட்டலி பார்த்தோம்னா 50-50ங்கிறது எனக்கு வந்து பை டிசைன் மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா நம்ம இந்த 50-50 ப்ராப்ளம் சொல்றோம்ல, கம்ப்ளீட்டா வந்து நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் வே ஆஃப் பிளேயிங்லேருந்து நம்ம எப்பயுமே டீவியேட் ஆக மாட்டோம். இவன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல், அந்த டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல் கொடுக்குற த்ரெட்டை நம்ம எவ்வளவு தூரம் யூஸ் பண்ண முடியுமோ தான் யூஸ் பண்ணுவோமே தவிர்த்து மொத்தமா we are not going to ever change the way we play to like ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்கர் ஃபோக்கல் பாயிண்டா வச்சுட்டு ஓகே இவனுக்கு தான் பால் போடணும், அது பண்ண மாட்டோம் தான் எனக்கு தோணுது. லைக் your guys thoughts on that? பண்ண மாட்டோம் தான் டெஃபினட்டா. ஐ திங்க் we won't change that the way we play. பிளஸ் வந்து கியோக்கரேஸ் இஸ் நாட் லைக் எலீட் லெவல் ஸ்ட்ரைக்கர்லாம். நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து கண்டிப்பா குறைச்சிக்கணும், டெம்பர் பண்ணணும் கண்டிப்பா. he of course he has scored 64 goals last season, அதெல்லாம் இருக்கு. பட் இட் வாஸ் இன் a lower league. பிளஸ் நம்மளே இந்த மேட்ச்லாம் பார்த்திருக்கோம். சம் ஆஃப் தி மேட்சஸ் இஸ் டச்சஸ்லாம் வந்து ரொம்ப புவரா இருந்திருக்கு, எல்லாமே இருந்திருக்கு. பிளஸ் வந்து சும்மா ஹாலண்ட் மாதிரி ஹாலண்டே வரமாட்டான் கீழே. ஹாலண்ட் ஹேஸ் மேக்ஸிமம் 10 or 12 touches a game and he scores. அந்த மாதிரி வந்து நம்ம ஆட மாட்டோம். லைக் we don't play like that. நம்மளோட மெயின் இதுவே வந்து we have to bring in Saka or Trossard into the game தான். அதுக்கு ஐடியல் ஸ்ட்ரைக்கர் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹவர்ட்ஸ் தான். லைக் ஸோ வந்து I think this season would be like a write-off தான் for Gyökeres. Right. Next season தான் பார்க்கணும். இந்த சீசன் எனக்கு தெரிஞ்சு we won't change. நம்மளோட ஒரே மைண்ட் செட் வந்து we have to win the Premier League somehow. I don't think Arteta will go and change the system now to fit in Gyökeres. அது நடக்க போறது இல்ல தான் எனக்கு தெரியுது. Maybe next season once we win touch with that
சம்திங் மை சேஞ்ச். ஹேமந்த் ப்ரோ இது எப்படின்னா ஜாக்கரேஸ் எப்படின்னா ஜாக்கரேஸை வந்து ஷார்ட்டாக வந்து ஆர்டர் சொன்னான்னா அந்த வில்லாவோட ஃபர்ஸ்ட் சான்ஸ் ஆலி வாட்கின்ஸ் விடுவானே அந்த மாதிரி தான் ஆகும். இஃப் அ டீம் இஸ் ப்ரெஸிங் ஹை இட்ஸ் மிட்ஃபீல்ட் அந்த மாதிரி. ஸோ அந்த அது வந்து ஃபிகர் அவுட் பண்ணுறவனுங்க அந்த மாதிரி. ஐ திங்க் ஜாக்கரேஸ் வந்து எப்படின்னா ஒரு ஹை லைன் ஆடுற ஆப்போசிஷன் வித் பேசி விங்கர்ஸ் ஐ திங்க் வில் பெனிஃபிட் ஹிம் அ லாட் ப்ரோ. அண்ட் இன்னொரு வேலை வந்து ஜாக்கரேஸுக்கு வந்து என்னன்னா நேத்தியோட செகண்ட் கோல் அதுதான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ராக் தி டிஃபெண்டர்ஸ். அவன் ஒரு 4 பேர் ட்ராக் பண்ணான் பேசிக்கா. ட்ராக் தி டிஃபெண்டர்ஸ், கிரியேட் ஸ்பேஸ் ஃபார் த லேட் ரன்னர் இன் டு த பாக்ஸ். அண்ட் அதுதான் அந்த மாதிரி தான் வந்து கோல். திஸ் இஸ் ஹவு வி வில் கன்சீட் கோல்ஸ். ஐ திங்க் ஜாக்கரேஸ் வந்து ஒரு 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 ஃபிசிக்கலா ஒரு பிளேயர் வந்து ஹூ இஸ் ஏபிள் டு மேட்ச் வித் த சென்டர் பேக், ஹூஸ் ஆல்சோ ஹேஸ் ஸ்பேஸ், who also can make runs on the channels அந்த மாதிரி, just to make space for the central players அந்த மாதிரி தான் ப்ரோ. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் ஸ்பேஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா எஸ்ஏ மாதிரி ஒரு பிளேயர் வந்து நல்லா ஃபினிஷ் பண்ணும் பாக்ஸ் வெளில பாக்ஸுக்குள்ள. வி ஹவ் சீன் தட் ஆல்ரெடி. ஸோ யா, ஐ டோன்ட் திங்க் ஜாக்கரேஸ் வந்து நம்ம வாங்கினது வந்து டு ஸ்கோர் 25-30 கோல்ஸ் அந்த மாதிரி இல்லை. ஐ டோன்ட் திங்க் ஸோ. அண்ட் தீபக் ப்ரோட பாயிண்ட் தான் எக்கோ பண்ணுவேன் நான். அப்படியே தீபக் ப்ரோ, செகண்ட் கோல் வந்து ரைஸ் கோல். அது இப்பதான் நான் டச் பண்ண லைட்டா. நீங்க சொல்லுங்க என்ன நினைச்சீங்க அந்த கோல் பத்தி? லைக் ஐ தாட் தி ஃபினிஷ் வாஸ் ஃபேண்டாஸ்டிக் ப்ரோ. ஆக்சுவலா finish was fantastic and the layoff from Ode, perfect layoff அது. Like Rice didn't have to break his stride. அப்படியே வந்தா ஷார்ட் அடிச்சாங்க அந்த இது கோல். நான் தான் அந்த ரைஸோட இன்டர்வியூ கூட பார்த்தேன். லைக் ரைஸ் வந்து he shouted for Ode like அந்த hey I am coming, அப்படியே எனக்கு பால் போடுன்ட்டு. பிகாஸ் Ode was about to shoot, but yeah, அந்த நல்ல கோல் அது. பர்ஃபெக்ட் ஃபினிஷ். இந்த ரைஸ் கூட சொல்லியிருந்தேன், இந்த பொசிஷன்லாம் வந்து மிட்ஃபீல்டர்ஸ் ஹாஸ் டு டேக் அ லாட் பிகாஸ் யூ வில் கெட் அ லாட் ஆஃப் சான்சஸ் அப்படின்ட்டு. ஸோ அந்த தேர்ட் கோலுமே வந்து ஆல்மோஸ்ட் கார்பன் காப்பி தான், லைக் அவனோட அந்த ஃபினிஷ். பட் யா, வெரி குட் கோல் அண்ட் குட் டைம் டு ஸ்கோர். அந்த 53rd 54 அந்த நம்மள அப்படியே ஒரு காம் பண்ணிடுச்சு அந்த கேம். இல்லனா we would have been chasing until 80-90th minute வரைக்கும். கரெக்ட். ஐயோ அப்பா, கரெக்ட். நம்ம அப்படியே தேர்ட் கோல் பத்தி பேசுவோம். தேர்ட் கோல்மே வந்துட்டு ஒரு நல்ல ஒர்க் அவுட் பண்ண சீக்வன்ஸ் தான். நம்ம சொன்ன மாதிரியே வந்துட்டு அதுக்குமே வந்துட்டு சாக்கா வந்து உள்ள பால் போடுறப்போ சாக்கா வந்தோடனே ஏதாவது நடக்கும்னு ஒரு டெஃபினட்டான ஒரு ஹோப் இருந்தது. அந்த ஹோப்பை கரெக்டா வந்து இது பண்ற மாதிரி தான் ஓடகான சூப்பர் பால் அது ஆக்சுவலா சாக்காக்கு போட்ட பால். அண்ட் இந்த கேம்ல வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணது எல்லாமே வந்துட்டு ஆக்சுவலா கட் பேக்ஸ் எல்லாமே சூப்பரா ஒர்க் ஆச்சு இந்த கேம்ல. நம்ம எது போடணும்னு ட்ரை பண்றோமோ அது வந்து ஈதர் ஃப்ரம் த லெஃப்ட் ஆர் ஃப்ரம் த ரைட், நம்ம வந்து எந்த மாதிரியான கட் பேக்ஸ் போடணும்னு ட்ரை பண்றோமோ அது கரெக்டா. யூஸ்வலா நம்ம வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப உள்ள போயிட்டு சம்மந்தமே இல்லாம நடுவில் போட்டு ட்ரை பண்ணுவோம். இந்த வாட்டி வந்து கரெக்டான ஏரியால ஸ்டாப் பண்ணி அந்த சென்ட்ரல் ஜோன்ல வந்து இது பால் ஓடகார்ட் பால் அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும் செகண்ட் ஹாஃப்ல. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இவங்க 2 பேரும் நல்லா விளையாடான்னு பேசுறது 2 பேருமே பெட்டர் ஆக்கினாங்க. செகண்ட் ஹாஃப்ல 2 பேருமே ஒரு 2-3 லெவல்ஸ் ஜாஸ்தியாக விளையாடினாங்க. எஸ்பெஷலி சுபிமெண்டி ஓவரால் கேம்லயுமே வந்துட்டு அவன் பாசிங் மொக்கையா இருந்தாலும் பாலை வின் பண்றதா இருக்கட்டும், பொசிஷன் இருக்கிறதா அதெல்லாம் சூப்பரா பண்ணான். ஏரியல் டுவெல்ஸ் எல்லாமே செகண்ட் ஹாஃப்ல இன்னொரு லெவல் செட் பண்ணாங்க. சூப்பர் பால் அது சாக்காக்கு. சாக்கா உள்ள வந்து இது பண்ணான். அவன் சாக்கா உள்ள வந்து போடுறப்பதான் கியோகரஸ் நம்ம இப்ப இந்த பேசின சீக்வன்ஸ் அவன் வந்து கோல் மூலியமா நம்மள ஹெல்ப் பண்றானோ இது பண்றானோ இல்லாம ஒரு ஏதோ ஒரு வித்தியாசமா ஏதோ நம்மளுக்கு கொடுக்குறான். நம்ம வந்து பிகினிங் ஆஃப் த சீசன்ல பேசிட்டு இருந்தோம், ஹில்ஸ் புல்லிங் த சென்டர் பேக் விச் இஸ் லீவிங் ஸ்பேஸ் ஃபார் விங்கர்ஸ் அப்படின்ட்டு. இந்த கேம்லயுமே நம்ம 2 கோலுக்குமே ஒரு 4-5 பேர் தூக்கிட்டு போயிட்டான் அவனோட கியோகரஸோட, which made it much easier. அந்த சரியான கட்பேக் பால். ரைஸ் வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அது இப்போ துரந்தர் படத்தை பார்த்துட்டு அப்படியே ரன்வீர் சிங் மாதிரி தான் அவன் வந்து ஒரு ஸ்டால்வாட்டா வந்துட்டு இருக்கான். ரைஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. உன்னால என்ன பண்ண முடியாது. அவன் வந்து ஃபர்ஸ்ட் தேர்ட்ல இருந்து பாலை வின் பண்றான், சென்டர் பேக்கா மாதிரி பாஸ் போடுறான், ரைட் பேக் போட சொன்னா வச்சு ஒரு முரட்டுத்தனமா பெர்ஃபார்மன்ஸ் போடுறான், மிடில் தேர்ட்ல பாலை டிரைவ் பண்ணிட்டு வரான், ஃபைனல் தேர்ட்ல வந்து ஃபினிஷ் பண்றான். we knew Rice was good, பட் இவ்வளவு ஓவரால் ஒரு கம்ப்ளீட் மிட்ஃபீல்டர் ஆவறதுக்கு நோக்கிட்டு போயிட்டு இருப்பான், அந்த மாதிரியான ஒரு லெவல் வருவான் நான் 100% எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஐ டோன்ட் நோ இஃப் யூ கைஸ் டிட். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர், ஒரு வந்து பாலை வாங்க தெரியாது, அப்படி இந்த மாதிரியான ரெப்புடேஷன்லாம் வச்சுட்டு இருந்த ஒரு ஆளா இருந்துட்டு திடீர்னு இப்போ எங்க வேணா பால் போடு, எந்த ப்ரெஷர்ல வேணா பால் போடு, நான் பாலை எப்படியாவது வெளியே கொண்டு வரேன், நான் டேர்ன் பண்ணி தான் பால் எடுக்கணும், இல்லை ஐ நோ மை வேஸ் அண்ட் ஐ கேன் பிரிங் த பால் அவுட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்ங்கிற மாதிரி தான் வந்தான்.
ஸோ தேர்ட் கோல் வந்து சூப்பர் கோல், ஆக்சுவலா ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் பண்ணி முடிச்ச கோல். எனக்கு என்னன்னா அந்த பாயிண்ட்ல மேபி வி ஷுட் ஹவ் கான் ஃபார் another கோலோ தான் தோணுச்சு. 3-1 விடாம இன்னொரு கோல் போட ட்ரை பண்ணிருக்கலாமோ நம்ம, அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம ஹோமா இருந்தனா we would have gone like since அவேவா இருந்தனால we try to shut shop. அவ்வளவுதான், ஓகேங்க 3-1 2 கோல் லீட் we will அது எனக்கு தப்பா தெரியல. நம்ம மேபி நம்ம வந்து சிட்டியை வந்து நிறைய பார்த்து இந்த பழைய சிட்டி டீம் வந்துட்டு ஒரு மாதிரி எங்க போனாலும் வந்து ஆள் இருக்காங்கறான்னு சொல்லிட்டு போட்டு அட்டேட்டி நடிப்போம் நீங்க வந்தாலுமே. அந்த மாதிரி இப்போ டீமை பார்த்து நம்ம வந்து ஒரு இதுவாகி வந்து கொஞ்சம் பேடா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்ம டீமும் வந்து எந்த சிச்சுவேஷன்லயுமே 5 கோல் போடலன்னா அந்த மேட்சே ஒரு டிசப்பாயிண்டிங். அந்த கிளியில சொல்ற மாதிரி தான், கேப்டன் வேலு ஆடவே இல்லை, அதனால மேட்ச்ல இன்ட்ரெஸ்டே இல்லைங்கிற மாதிரி. 5 கோல் நம்ம போடல, அதனால மேட்ச்ல இன்ட்ரெஸ்டே இல்லைங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல போறோம். பட் நீ சொல்றது கரெக்ட் தான். அவே கோல்ல அவங்க எஸ்பெஷலி ஒரு அவேல நல்லா கேஸ்ல ஆடுற ஒரு டீம் அவங்க பவுன்மத், அவங்க கேம் பிளே கேஸ் தான் மொத்தமா. அந்த மாதிரி ஒரு ஆடுற டீம் கூட வந்து நம்ம வந்து டெஃபினட்டா இந்த ஒரு சீக்வன்ஸ்ல வந்து நம்ம எடுத்ததுங்கிறது நான் குறை சொல்ல மாட்டேன். 3-1 லீட் இருக்குது, ஃபோர்த் போட்டு தான் நல்லா இருந்திருக்கும். ஆஸ் அ ஃபேன் அந்த ஜாஸ்தியா கோல் எதிர்பார்க்கிற ஒரு ஃபேனா பாக்குறப்ப எனக்கு அது தேவைப்பட்டது. பட் கிராண்டர் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல அவே கேம்னு பாக்குறப்போ நோபடி வுட் ப்ரெடிக்ட் அ ஒண்டர் கோல். ஆஹா ஒண்டர் கோல் நீங்க ப்ரெடிக்ட் பண்ணியும் போட்டா அப்பயுமே நம்ம கொஸ்டின் வச்சிருந்தோம் ஒரு கோலுக்கு. ஸோ 3-2 அந்த கோல் போட்டதுக்குமே அந்த 3-2 கோல் குரூப்பி கோல் நம்ம ஏதாச்சும் பண்ண முடிஞ்சிருக்க முடியுமா? ஏன்னா எல்லாருமே கடுப்பா இருந்தாங்க அந்த கோல் போனப்ப. கேப்ரியலும் கடுப்பா இருந்தான், இவன் ராயாவும் பயங்கர கடுப்பானான். எனக்கு என்னன்னா ராயா வந்து பிளைண்ட் சைட் ஆயிட்டாங்கிற மாதிரி தான் இருந்தது. ராயா ஸ்லோவா ரியாக்ட் பண்ணான்னு தோணுச்சா? இல்ல ப்ரோ, ஆக்சுவலா அந்த கோலுக்கு நீங்க 2 சிச்சுவேஷன் ப்ரோ. 5 மினிட்ஸ்லயே அவனுங்க அந்த 2வது கோல் போட்டானுங்க. ஸோ அந்த 5 மினிட்ஸ்ல நம்ம ஒரு கோல் போட்டிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, டு பி ஆனஸ்ட். அண்ட் நம்மளும் ஒழுங்கா ஷட் ஷாப் பண்ணல ஆக்சுவலா 5 மினிட்ஸ்ல. ஸோ 5 மினிட்ஸ்ல வந்து போர்ன்மத் இந்த மாதிரி டீம் தான் ப்ரோ. லைக் 5 மினிட்ஸ்ல அவனுங்க கோல் கன்சீட் பண்ணுவாங்க, இல்லைன்னா கோல் அடிச்சிருவானுங்க. அந்த மாதிரி தான் அவனுங்க. லைக் தேர் ஹை pressing டீம், ட்ரைங் டு வின் ஹை அப் த பிச், அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருந்தானுங்க. அண்ட் தே ஹேட் குட் சான்சஸ் டு நித்தி. நம்ம தான் ஓரளவுக்கு டிஃபெண்ட் பண்ணோம். இந்த கோலுக்கு வந்து இந்த கோலுக்கு வந்து 2 பிரச்சனை ஆக்சுவலா. ராயா வாஸ் பிளைண்ட் சைடட். ஒன்னு வந்து ஆட்லி வந்து is in front of the ball. அவனை பத்தி பேசுவோம். ஆட்லி வந்து ஃப்ரண்ட் ஆஃப் த அந்த குரூப்பி அடிக்கிறதுக்கு முன்னால ஆட்லி இருக்கிறான். ஸோ ராயா cannot, அவனால பார்க்க முடியாது அவன் எங்க ஷூட் பண்றானா என்ன பண்றான்னு கூட தெரியாது ராயாக்கு ஆக்சுவலா, பிகாஸ் he is not seeing the ball nor the foot. ரெண்டாவது வந்து கேப்ரியல் கூட இருக்கிறான். கேப்ரியல் நான் பிளேம் பண்ண இந்த சிச்சுவேஷன். கேப்ரியல் வந்து is there to probably block the shot, அந்த மாதிரி தான். ஸோ அந்த ஷாட்டோட பவரும் நல்லா இருந்தது. இட் வாஸ் நாட் இன் த கார்னர் நத்திங். ஸோ அதனால தான் ராயா ஹேட் ரியாக்டட் லேட். அதுதான் நான் சொல்லுவேன். ஐடியலி இந்த சிச்சுவேஷன்ல ஐடியலா என்ன ஆயிருக்கணும்னா மிட்ஃபீல்டர்ஸ் யாராவது பிளாக் பண்ணிருக்கலாம் ஷாட்டை. பட் அது நடக்கல. அண்ட் ஹென்ஸ் வை க்ளோஸ் இட் பண்ணிருக்கலாமோ? க்ளோசஸ்ட் வாஸ் ஓடே அண்ட் ஹின்காபியா தான். ஹின்காபியா வருவான் க்ளோஸா வந்து லைக் he would try to slide in, but அதுக்குள்ளார அந்த ஷாட் வந்து லைக் too much power. எனக்கு அவன் வரப்பே தோணுச்சு இந்த குரூப்பி வந்து நல்ல பிளேயர், இவன் வந்து கண்டிப்பா தோணுச்சு இவனையே நம்ம வாங்க கூடாது அப்படின்ட்டு. டேய் என்னடா டேய் சும்மா கோல் அடிச்சா வாங்க கூடாதுன்றீங்களாடா அப்படின்னு. இல்ல நல்ல டேவர்னியர் தான் ப்ரோ எனக்கு அந்த டீம்ல. சீரியஸா டேவர்னியர் தான் ஆல்வேஸ் பீன் a fan. மெசேஜ் பட் ஆனா இந்த சீசன் பர்ன்மத் ஃபேன்ஸ் டேவர்னியரை போட்டு கடிக்கடின்னு கடிச்சுன்னு இருக்கானுங்க ஆக்சுவலா. அது சும்மா exactly it's an attacking midfielder. வந்து set pieceலாம் மாஸா இருக்கும். அதுதான். சோ அவன் அந்த கோல் போன எனக்கு ரொம்ப ஈஸியா வந்து ராயா ஸ்லோவா ரியாக்ட் பண்ணிட்டான் அப்படின்னாங்க. டேய் அவன் கண்ணே தெரியலடா, அவனுக்கு எவ்வளவு பேரா பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க. நீ சொன்ன மாதிரி தான், அது அவன் பால் உள்ள போனது அவன் ஷார்ட் பவர்னால தான், பிளேஸ்மெண்ட்னால அது கஷ்டமான ஷாட் இல்ல. ஆக்சுவலா அவன் பவர் பயங்கரமான பவர் அந்த ஷாட்ல. ஒரு மாதிரி அந்த ஆண்ட்ரி சிட்டி கூட வந்து முன்னாடி ஆண்ட்ரி இது அடிப்பான் டாப் கார்னர் அப்படியே. அது ஆக்சுவலா வந்து பார்த்தா உனக்கு ஏதோ ரொம்ப பயங்கர டாப் கார்னர் மாதிரிலாம் இருக்காது, ஆனா பவர்லேயே சறுக்குன்னு உள்ள போயிடும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இதுவா தான் இருந்தது. ஸோ இதுதான் நம்மளுடைய 3-2 வின்னு. பட் போறதுக்கு முன்னாடி அந்த அட்லியை பத்தி நம்ம பேசியே ஆகணும். வந்து அதாவது வந்து ஒரு இவ்வளவு கேமரா இருக்கிற ஏரியால எப்படிடா இதெல்லாம் பண்றீங்கன்னு சொல்ற மாதிரியான ஒரு விஷயம். அது சம்பந்தமே இல்ல எனக்கு. நான் திடீர்னு பார்த்துனே இருக்கேன், அவன் பாட்டுக்கு அது ரீப்ளேல போடுறாங்க, கேப்ரியல் கை வச்சு நிக்கிறான், அந்த எல்போவை நோக்கி தான் ஓடுறான். இஸ் ரன்னிங் டுவர்ட்ஸ் தி எல்போ.
ஓடி போயிட்டு அவனே முட்டிட்டு கீழே வந்து ஒரு ஆக்டிங் போட்டான். இப்படி எனக்கு இப்படி வந்து இப்படின்றான். டேய் 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 நியாயமாடாமாடா அப்படின்ட்டு. No, players should be penalized, bro. இதுக்கு actually எனக்கு அதான் seriousா ஏன் they அவனை should be penalize penalized for பண்ணாங்க this. சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அவனுக்கு எல்லோ கொடுப்பாங்கன்னு நினைச்சேன் கண்டிப்பா நானு. Terrible. இல்ல ரெஃப்ரியை நான் ப்ளேம் பண்ண மாட்டேன் ப்ரோ, பிகாஸ் ரெஃப்ரி பார்த்திருப்பான், மேபி பார்த்திருக்க மாட்டான். அது எனக்கு நான் கிறிஸ் கேவனா வந்து எவ்வளவுதான் ரெண்டு டீமுக்கும் வந்து சூத்தச்சாலும் இந்த சிச்சுவேஷன்ல நான் கிறிஸ் கேவனா வந்து நான் ப்ளேம் பண்ண மாட்டேன், சரியா? சோ பிகாஸ் எண்ட் ஆஃப் த கேம்ல அவன் டக்குன்னு விசில் ஊதிட்டான். விசில் ஊதிட்டான். சீக்கிரமா ஊதிட்டான். டேய் என்னடா ஆச்சுன்னு யோசிச்சேன் நானு. ஓகே, எனிவே டேக் தி 3 points. 15 செகண்ட்ஸ்ல ஊதிட்டான்ல. VAR or I don't think VAR கூட இல்ல. I think FA should look into it. After the game, இந்த மாதிரி they look into other things. FA should really look into it and penalize players more. ஒரு விஷயம், இது வந்து எங்க கேமுக்குன்னு மட்டும் சொல்ல, எந்த கேம்ல எவன் பண்ணினாலுமே இதை பார்க்கணும்னு சொல்றதுதான். இது வந்து ஒரு இந்த இன்ஸ்டன்ஸ்க்காக சொல்லல, இந்த ஆக்ஷனுக்காக சொல்றது. ஆக்சுவலா இட்ஸ் நாட் ஜஸ்ட் இந்த மாதிரி. ஆமா, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வேற எந்த கேம்ல நடந்தாலும் அது வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் அது நம்ம பிளேயரே பண்ணினாலும் இட்ஸ் நாட் குட் ஃபார் தி கேம். அதுதான் உண்மையான விஷயம். அது வந்து ரெஃபரிங் டஃப் as well. எது பிளே ஆக்டிங் எது உண்மைன்னு கூட தெரியாது. இவனுங்க சும்மா வந்து உளுறாங்க. அப்படியே வந்து கஷ்டம் தான். நம்ம எவ்வளவுதான் துப்புனாலும். ஆமா, இதுல வேற நான் பார்த்த சேனல்ல NBCல வந்து இங்க அழுதுட்டு இருக்காங்க as usual லைக் ஆர்சனல். கேப்ரியல் வந்து அப்படி போய் நடுவுல நின்று கூடாது, இட் வாஸ் a mistake, why do you take that? இது டேய் என்னடா டேய் கொஞ்சம் ராயாவும் நிக்க வேணாம், கோல ஓபனா விட்டுட்டான். அதுதான் நடக்கும். எனக்கு அதுதான் லைக் இது வந்து ஒரு ரொம்ப ஓப்பனா எப்படா இவ்வளவு நீ நாதாரித்தனம் பண்ணாலும் கொஞ்சம் நாசுக்கா பண்ணணும். அது இல்ல, கொஞ்சம் கூட இல்ல அதெல்லாம். இதுல ஓப்பனா போய் எல்போல போய் முட்டுறா, ஏதோ மாடு மாதிரி முட்டுறா. ஓப்பனா எல்போல போயிட்டு சம்மந்தமே இல்லாம யாரா நீங்கிற மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு கடைசியில. பட் யா, ஓவராலா சொல்லணும்னா இவ்வளவு தூரம் நம்மள வந்து கஷ்டப்படுத்திக்க தேவையில்லாத ஒரு கேமு. தேவையில்லாம நம்மள கஷ்டத்துல போட்டுக்கிட்டு ஒரு 3-2 ஒரு கேம் வின் பண்ணோம். பட் அகேன் ஒரு குட் வின். கீழே ஈவன் ஆஃப்டர் வி கோ பிஹைண்ட் நம்மளால வந்துட்டு ஒரு கேம் வந்துட்டு கன்வின்சிங்கா ஜெயிக்க முடியும். ஏன்னா இது வந்து கன்வின்சிங் ஸ்கோர் லைன் 3-2 அதனால கன்வின்சிங்கான வின் தான் அது நான் கண்டிப்பா சொல்லுவேன். நம்ம செகண்ட் ஹாஃப்ல டர்ன் அப் பண்ண விதத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்னும் பெட்டரா டர்ன் அப் பண்ணுங்கிறது இந்த கேம்ல இருந்து வந்து ஒரு இதுவா இருக்கும். பட் மேபி ஹோம்ல வந்து வி ப்ராபப்லி கேன் டூ பெட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் த டீம்ஸ் தட் வி ஃபேஸ். முக்கியமான விஷயம் என்னன்னா, போன சீசன் நம்ம போர்ன்மத்தோட 0 பாயிண்ட்ஸ் எடுத்தோம். 2 கேமுமே தோத்தோம். இதுல வந்து இது ஒரு கேம் தோத்து ஒரு அந்த ஒரு இதை பிரேக் பண்றது இன்னொரு ஏன்னா நம்மளுக்கு எல்லாருமே வந்துட்டு போர்ன்மவுத் தானே நீங்க ஜெயிச்சிருங்க, வெஸ்ட் தானே நீங்க ஜெயிச்சிருங்க. டேய் எங்களுக்கு இந்த கேம்ல இருந்தா நம்மளுக்கு பனானா பீலான கேம். நம்ம 2 வருஷமா 3 வருஷமா வந்து பிக் 6ஓட ஒரு ஃபிளாலெஸ் ரெக்கார்ட் வச்சுட்டு நம்மளுக்கு எதுவுமே வரல. நம்ம வந்து மத்த நேரத்துல போயிட்டு வந்து மொக்கையா வந்து பாயிண்ட்ஸ் விட்டுருந்தோம். அந்த மாதிரி விடுறப்போ இந்த மாதிரியான ஒரு கேம்ல வந்து பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுங்கிறது டெஃபினெட்லி ஒரு பெரிய பூஸ்ட் தான். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம அடுத்த போய் லிவர்பூல் வேற போய் விளையாடணும். அப்படி இருக்கிறப்போ ஒரு நல்ல வின் ஆன் த பேக் ஆஃப் வின் போறோங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ இதுதான் கேமோட ரிவ்யூ. அன்லெஸ் யூ கைஸ் ஹேவ் எனிதிங் எல்ஸ் டு ஆட் ஆன், நம்ம அப்படியே வந்து பிளேயர் ரேட்டிங்ல போயிடுவோம். ஹேமந்த் ராயா. ப்ரோ 2 கோலுக்குமே அவன் எதுவுமே பண்ணிருக்க முடியாது ப்ரோ. பாவம் ப்ரோ அவன். ஆக்சுவலா 2வது கோல்லாம் வெரி ஹார்ஷ் டு கிரிட்டிசைஸ் ராயாக்கு. இதுதான் வீக்னஸ். இது அகைன் கமிங் டு த ஃபேன் பேஸ் பாயிண்ட் தான். ரொம்ப லூடக்ரஸா பேசுவானுங்க, ஒரு லாஜிக்கே இல்லாம. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஹீ இஸ் டு பி பிளேம், பட் ஹீ இஸ் கன்சிடர்ட் 2 goals. ஸோ அதுக்காகவே I'll give 6. Passing was good from the back. So அதுதான். So yeah, 6. தீபக் இன்கேப்பியே. Yeah, 6.5. Like yeah, he was solid enough. No mistakes or anything. No funny moments as well. அது வேற இருக்கு. எல்லா மேட்ச்ல ஏதாவது ஒரு காமெடி பண்ணிட்டு இருப்பான். இல்ல கீழே விழுந்தா கேப்ரியல் கைய மிதிச்சா என்னென்னவோ பண்ணான் அந்த மேட்ச். 6.5 ஃபேர் தான் கண்டிப்பா. கேப்ரியல் வந்துட்டு நான் வந்து அவன் கோல் கன்சீட் பண்ணான், கம்ப்ளீட் போஸ் மூமெண்ட். பட் அவன் அதுல இருந்து அவனுடைய கேம் எவ்வளவு ஃபிளாலெஸ்ஸா இருந்ததுங்கிறதா ஒரு முக்கியமான ஃபேக்டர். அவன் வந்து அதுல இருந்து ஒரு மிஸ்டேக்கும் பண்ணல அண்ட் வெரி க்ரூஷியல் ஃபார் த கோல் தட் வி ஸ்கோர்ட். ஸோ என்னதான் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அவன் கேப்ரியல்ங்கிறதுனால அவன் வந்ததுனால நம்ம டிஃபென்ஸ் வந்துட்டு இன்னும் ஸ்ட்ராங் ஆச்சுங்கிற அந்த ஃபேக்டர்னால ஐ ஸ்டில் கிவ் ஹிம் 7 on 10 இந்த கேமுக்கு. ஓவராலா பார்த்தா அந்த ரிகவரி வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த கோல் விட்டு அதுல இருந்து இடன் லெட் இட் லைக் அஃபெக்ட் ஹிம் இன் a way. அண்ட் அந்த இடத்துல கரெக்டா கரெக்டா நின்னா வந்த பால கிளீனா ஃபினிஷும் பண்ணான். ஸோ அது சூப்பர் ஷாட். அது ஆக்சுவலா ஃபினிஷ் நல்ல ஷாட். நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கர் வுட் பி ப்ரவுட் ஆஃப் தட் ஷாட் மாதிரி, அந்த மாதிரியான ஒரு ஃபினிஷ் அது. ஸோ யா, ஐ வில் கிவ் ஹிம் 7 on 10 for sure. ஹேமந்த் சலீபா.
I thought he had a good game, bro. Obviously, one of the better center backs தான் இந்த situationல. Although Gabriel score பண்ண, I thought he had a good game, but கண்டிப்பா goalsக்குலாம் வந்து I can't really, you can't blame the. It was just ஒரு ridiculousான momentsல தான் கோல் விட்டோம். அந்த So I சைட்லயே thought, போலியே கோலுமே ஆக்சுவலா. yeah, so he was good actually. Overall 7 tidy game. 7.5 கூட கொடுப்பேன் கண்டிப்பா. நம்ம கேப்ரியலுக்கே 7 கொடுக்குறோம், 7.5 கொடுக்கலாம். தீபக் டிம்பர் as usual very solid defense. as usualங்கிறது அந்த ஹை லெவல் தான் உனக்கு இப்ப as usual ஆயிடுச்சு. அந்த ஹை எக்ஸ்பெக்டேஷன்ங்கிறது செம்மையா விளையாடணும் டிம்பர். ஆனா எப்பவுமே நடக்கிறது தான். லைக் வந்து பால் அவங்க கிட்ட இருந்து வாங்கவும் முடியாது, வாங்கிட்டாலும் he bites back immediately and gets the ball. வந்து எப்படியும் காலை என்னலாமா பண்றான் உள்ளுக்குள்ள விட்டு, எப்படி Can he release the ball a little quicker? Can Yeah, he do that? definitely. I think that's the only criticism I will give. I love his game, but அதுதான் எனக்கு வந்து wow, you can உன்னோட லெவல் இன்னொரு லெவல் போனா இப்படிதானே நம்ம ஸ்டாண்டர்ட் வச்சுக்கணும், எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிறது தப்பு இல்ல. ஹை ஸ்டாண்டர்ட் ஜெப்சி நம்ம போன வருஷம் ரைஸே சும்மா அழுதுட்டு இருந்தோம். லெஃப்ட்ல போயிட்டு வந்து யூ ஆர் நாட் அந்த என்ன சொல்றது ஃபார்வர்ட்ல வந்து யூ ஆர் doing enough. அந்த சீசன் he has taken it to the next one. அதே மாதிரி or shooting shoot touch-ஆ ரோஸ் ஹெட் சில டைம் அடிப்பான்ல, இப்போ நல்லா அடிக்கிறான், அது வேற விஷயம். பட் யா so Timbers next level would be like white மாதிரி, like on the forward positions la he can improve. That would be his next level, and he would be easily like probably the best right back in the world. கம்ப்ளீட்லி. இப்போ வந்து நம்ம இதுல இந்த கேம்ல வந்து பெஸ்ட் டிஃபெண்டர் அவன் தான் என்ன பொறுத்த வரைக்கும். சோ நம்ம வந்து கண்டிப்பா ஒரு 8 on 10 பெர்ஃபார்மன்ஸ் தான் அவன்கிட்ட இருந்து. யா for sure. அவன்லாம் வந்து ஆவரேஜ் 7.58 தான் எவ்ரி கேம். அந்த நம்ம எதிர்பார்க்கிறது வந்து 9.5 எவ்ரி கேம். எக்ஸாக்ட்லி அதுதான் அதான் சொல்றேன் ஹை ஸ்டாண்டர்ட் எஃப்சி. அவன் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் நல்லா விளையாடணும் நம்ம காமிச்சிட்டானுங்கன்னா நம்ம வருஷம் வாரம் அதே எதிர்பார்ப்போம். நம்ம எதிர்பார்க்கறது தப்புன்னு எனக்கு தெரியல, பட் தோணல. பட் ஸ்டில் இது he had a really good performance. அடுத்து ஜுபி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு அவனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கு, கொஞ்சம் அவே கேம்ஸ்ல வந்து கொஞ்சம் வந்து ஹைட் ஆயிடுறா அப்படின்ட்டு. இந்த கேம்ல வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவன் பாசிங் கொஞ்சம் முக்கியம் இருந்தாலுமே வந்துட்டு அந்த டிஃபென்சிவ் ஒர்க் பண்றதெல்லாம் சூப்பரா பண்ணான். அண்ட் செகண்ட் ஹாஃப்ல வந்து புடிச்சிட்டான் மொத்தமா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஏதோ விட்டானோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல சூப்பரா புடிச்சான். ஒரு நியர் ஃபிளாலெஸ் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி பால் போட்டுக்கிட்டு பிரிச்சு போட்டுக்கிட்டே இருந்தான். பால் கண்டினியூஸா மூவ் ஆயிட்டே இருந்தது. அந்த பாசிங் வித் பர்பஸ்ங்கிறது சூப்பரா பண்ணுவான் இவன். அது வந்து நிறைய வந்து கரெக்டா ஒர்க் ஆச்சு இவன் பண்ணதுல. ஸோ ஐ டென்ட் ஃபைண்ட் எனி ஃபிளாஸ். அது வந்து ஐ ஃபெல்ட் ஹி ஹேட் a really good second half to make up for things. கண்டிப்பா ஒரு 8.5 கேம் அவனுக்கு ஓவராலா. ஆக்சுவலா கண்டிப்பா ஒரு 8 கேம் கொடுக்கலாம் கண்டிப்பா. தீபக் ஓடகார்ட். First half same like Zubi da, like slowed the game down a lot. He could have passed it soon அதெல்லாம் இருந்தது. But second half was like back to like அந்த Villa level. அந்த second half ஒரு அசிஸ்ட் ஒரு ப்ரீ அசிஸ்ட். அந்த ப்ரீ அசிஸ்ட்லாம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் அசிஸ்டே லைக் இஸ் லைக் அண்டர்ரேட்டட் தான். பர்ஃபெக்ட்லி வெயிட்டட் பால் ரைஸ்க்கு அந்த அதுவே நல்ல பாஸ். செகண்ட் பாஸ்லாம் வந்து அந்த யூசுவல் சாக்கா ஓடே காம்பினேஷன். லைக் சாக்கா சம ரன்னு, அந்த பாஸும் வந்து பர்ஃபெக்ட் பாஸ். அந்த பாஸ் பர்ஃபெக்டா இருந்தனால தான் அந்த கீப்பர் அவன் வந்து இதை புடிச்சிடலான்னு வந்தான், ஆனா பிடிக்க முடியல. அந்த லெவல்ல 2 great passes. செகண்ட் ஹாஃப்லாம் வேற லெவல் இம்ப்ரூவ்மெண்ட். So yeah, 8 same like Zubi மைண்ட் 8 on 10. யா ரெட் பாய் பாப்பி அவர்களே, டெக்லன் ரைஸ் மேன் ஆஃப் த மேட்ச் ப்ரோ அவன். அண்ட் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். டிஃபென்சிவ்லி ஆல்சோ வாஸ் குட். அதுக்கு முன்னாடி அவன் அந்த நீ ஸ்லைட் பண்றப்ப லைட்டா அப்படி வெளில வந்ததா இல்லையா? இல்ல ப்ரோ, ஆக்சுவலா நான் அதை பத்தி யோசிக்கல. நல்ல வேலை. ஸோ நான் அவ்வளோ டீப்பாலாம் யோசிக்கல. அப்படிதான் இருந்தேன். அவ்வளோ டீப்பாலாம் யோசிக்கல நானு. நம்பால் வந்து கேமரா கிஸ் பண்ண உடனே நான் ட்விட்டர்ல வாவ் காப்பிட் ஜெராட் செலிப்ரேஷன் பண்ணானுங்க. அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. கேமரா அதுக்கு முன்னாடி யாருமே கிஸ் பண்ணலையே. கேமரானாலே யாருக்குமே தெரியாது என்னன்னு. யா லிவர்பூல்ல தான் கண்டுபிடிச்சாங்க கேமரா. பட் யா ஐ தாட் வெரி குட் கேம் ப்ரோ. குட் ரன்னிங் இன்டு த பாக்ஸ். கரெக்டான சிச்சுவேஷன்ல அந்த புல் பேக்குக்கு இருக்கிறான். சாக்காக்கு புல் பேக்குக்கும் இருந்தான் கரெக்டா. அண்ட் யா ரியலி குட் ஃபினிஷஸ் ப்ரோ. அவன் 2 சான்ஸ் கிடைச்சது, 2 சான்ஸ் கிளச்சா முச்சான். அதுதான் எனக்கு பிடிச்சிருக்குது. இந்த அவனுக்கு அதுக்கு தவிர எந்த சான்ஸுமே கிடைக்கல. ஹேட்ரிக் அடிக்கணும்னு யாரோ சொல்லிட்டு இருந்தானுங்க. அவ்வளவு சீன்லாம் இல்ல ஆக்சுவலா. சோ யா ஐ வில் கிவ் ஹிம் a 9 performance. 9 or 10. யா 9 வச்சுக்கிறேன்.
9 on 10. Yeah, அது சாலிட் கண்டிப்பா. அடுத்தது நோனி ஹேட் அ வெரி குட் ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஆக்சுவலா நோனி வந்து அவனுக்கு என்னெல்லாம் சான்ஸ் கிடைச்சதோ அவன் தான் டெரரைஸ் பண்ணிட்டு இருந்தான் மொத்தமா அந்த சைட ஃபுல் பேக். பாவமா இருந்தது அந்த ஃபுல் பேக் பார்க்கறதுக்கு, தனியா இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. 1v1லாம் ஒரு காம்படிஷன் மாதிரியே இல்லை. என்ன ஒரு விஷயம்னா, இன்னும் கொஞ்சம் அந்த ஃபைனல் பால வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணான்னா வந்து ஒரு வேர்ல்ட் பீட்டர் ஆயிடுவான். அது வந்து இன்னும் கண்டிப்பா அதை இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா எல்லாமே அது அங்க போற வரைக்குமான மூளை வந்து பயங்கரமா ஒர்க் ஆகுது. அங்க போனதுக்கு அப்புறம் வந்து மூளை ஏதோ டப்புன்னு அப்படியே லைட் ஃபிளிக் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண மாதிரி ஒரு ஆக்ஷனே திருப்பி ரெப்பிட்டேட்டிவா பண்ணிட்டு இருக்கான். ஆனா அந்த பீட் பண்ணி போறதெல்லாம் சூப்பரா இருந்தது. இது டெஃபினட்டா இந்த ஒரு விஷயத்த அவன் வந்து இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். அதை இம்ப்ரூவ் பண்ணினானா ஐ பிலீவ் இவனால டெஃபினட்டா வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும்னு. பட் டெஃபினெட்லி ஒரு 7 out of 10 பெர்ஃபார்மன்ஸ் நோனி கண்டிப்பா. நான் ஒரே ஒரு திங் ஆட் பண்ணிக்கிறேன். டு பி ஃபேர் அருண் ப்ரோ, அவன் பீட் பண்ணி பாக்ஸ்குள்ள போற சிச்சுவேஷன்ஸ்ல பர்ன்மத் நல்லா டிஃபெண்ட் பண்ணியிருந்தானுங்க. அண்ட் தே ஆக்சுவலி ஹேட் அ கிரவுடட் பாக்ஸ். ஸோ அவன் இருக்கிற சிச்சுவேஷன்ல ஆக்சுவலா அவன் எங்கேயுமே பண்ணிருக்க முடியாதுன்னு நான் ஓரளவுக்கு இஃப் ஐ கேன் டிஃபெண்ட் நானி, திஸ் இஸ் தி ஒன்லி பிளேஸ் ஐ கேன் டிஃபெண்ட் தான் சொல்லுவேன். அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் நான் ஒத்துக்கிறேன். அவன் நான் டாப் கார்னர் போகுதுன்னு நினைச்சேன், சத்தியமான்னு நினைச்சேன். நான் கண்டிப்பா டாப் கார்னர் நினைச்சேன் நானும். என்ன கேட்டீங்கன்னா you should have passed the ball. லைக் சும்மா அடிக்காம ஈஸியா இட் வாஸ் டூ லேட் தீபக் ப்ரோ. அவன் ஆல்ரெடி ரெண்டு பேரை பீட் பண்ணிட்டு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிட்டான். அட்ரினலின் போயிடுச்சு அப்படியே. அதான் ஐயோன்னு சொல்லிட்டு நேரா தூக்கி விட்டான் பால. யா 7 out of 10 ஃபார் நோனி. இவன் விக்டர் யோக்கரஸ் எனக்கா நாட் அ புவர் கேம் ப்ரோ. லைக் பீப்புள் ஆர் சேயிங் அவனோட ஹீட் மேப் வந்து அவன் மண்டே காமிச்சிருந்தானுங்க ஹீட் மேப் பார்த்து. பட் அவ்வளோ போறா மாதிரி தெரியல. இல்ல எனக்கு லிங்க் அப்ல நல்லா தான்டா பண்ணான் அவன். நம்ம யூசுவலா பாக்குறது பால் வந்து அவன் கால்ல பட்டு சம்பந்தமே இல்லாம வேற எங்கேயோ போகும், பவுன்ஸ் ஆகி போகும். அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸ் கூட பார்த்தா மாதிரி ஞாபகம் இருக்கு ப்ரோ. அவன் ஷாட் எடுத்த மாதிரி எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் ப்ரோ பார்த்தேன். ஒரு லெஃப்ட் ஃபுட்டட் ஷாட் அடிப்பான், அது தவிர அவனுக்கு ஷாட் கட்டுக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துதா ப்ரோ? அவனுக்கு கிடைக்கல ப்ரோ. ஹவு கேன் யூ பிளேம் ஹிம் ப்ரோ ஃபார் தட்? ஸோ லைக் தீபக் ப்ரோ சொன்ன மாதிரி 50-50 தான். இட்ஸ் ஆன் த டீம், இட்ஸ் ஆன் ஹிம் as well. Not a poor game. 6 out of 10. Let's move on. He only dragged the players for the second goal and he got us a second goal somehow. Rice finished 6 on 10. இல்ல நான் அதான் சொல்றேன், he provides us something different. அது வந்து நம்மள இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணுது. அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்க இதுக்காக தான் இவனை வாங்கினா, ஆமா அது எங்களால வாங்க முடிஞ்சது, இதுக்காக இவனை வாங்கினோம் அவ்வளவுதான். என்ன ரிச்சார்ட்லிசன் வச்சு ஸ்பர்ஸ் ஓட்டலையா, இதை விட ஜாஸ்தி ஆகாஷ் கொடுத்து தானே வாங்கிட்டு வந்தானுங்க. அதே மாதிரி தானே ஆடிங்க இருக்கான் இவனும். எனக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரியல. தீபக் இவன் மார்டினெல்லி யூசுவல் மார்டினெல்லி கேம். லைக் அதான் நம்ம ஒன்னும் சொல்றது இல்ல. பண்ணானா என்ன பண்றோன்னே தெரியாத மாதிரி ஆடுவான் ஸ்டாண்டர்டா. அதுதான் இன்னொரு அதே மாதிரியான கேம். செகண்ட் கோல் அவன் தான் ஸ்டார்ட் பண்ணது ஆக்சுவலி. அந்த ஹெடர் வின் பண்ணுவான் சர்ப்ரைசிங்கா. ஹெடர் வின் பண்ணி கியோகரேஸ்க்கு பால் போவோம். கியோகரேஸ் அந்த டிஃபெண்டர் அதுக்காக வேணா ஒரு எக்ஸ்ட்ரா 0.5 கொடுத்து 6 முடிச்சுக்கலாம். ஒரு சிச்சுவேஷன்ல அந்த ரைட் பேக்க பீட் பண்ணிட்டு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுவான், திருப்பி சேனல்ல போயிட்டு அவனை பீட் பண்ணி லெஃப்ட் ஃபுட்ல போடுவான் ப்ரோ. நீ என்னடா பண்ணுகிறேன்னு யோசிப்பா. கிராஸ் போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு கிராஸ் போடுவான், நடுவுல ஒருத்தர் அவன் மண்டையிலேயே அடிக்கும், திருப்பி பால் பவுன்ஸ் ஆகி நம்ம கிட்ட பொசிஷன் வந்து திருப்பி பண்ணுவான், திருப்பி அதே கிராஸ் அவன் மண்டையிலேயே அடிக்கும். இது என்னடா ஷூட்டிங் டார்கெட் பிராக்டிஸ் ஆடா இது? 3 தடவை அடிப்பான்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி கண்டினியூஸா. நம்ம ஸ்டார்ட் பண்ண கூடாதுடா. இவன் ஸ்டார்ட் பண்ணா ஓவரா யோசிக்கிறான், இவன் ரொம்ப யோசிக்கிறான். இந்த சாம்பியன்ஸ் லீக் கேம்னா பரவாயில்ல, ஸ்பேஸ் கிடைக்கும், என்ன வேணா பண்ணலாம். பிரீமியர் லீக் கேம்னா ரொம்ப ஓவரா யோசிக்கிறான்டா. ரொம்ப எவிடென்ட்டா தெரியுது இவன் யோசிக்கிறான் பயங்கரமான்ட்டு. இது நீ இம்பாக்டா வந்து ஒண்ணுமே இல்ல, இவ்வளவுதான் நம்மளுக்கு தேவை, நீ இது மட்டும் பண்ணினா போறோம், இது கண்ணை மூடிட்டு இது பண்ணு அப்படின்னு சொன்னா கரெக்டா பண்ணிடுறான். போன சீசன் அதுக்கு முந்தின சீசன்லாம் அழுதுகிட்டு இருப்போம். ஏன்னா ட்ரொசார்ட் வாஸ் லைக் திஸ். அதனால நம்ம வந்து we have a player who can play that first 60-70 minutes and மார்டினெல்லி வரலாம். ஆனா போன சீசன் ட்ரொசார்டா இருந்தா நம்ம அழுதுகிட்டே இருப்போம். அவன் ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. நெவர் ஸ்டார்ட் இன் பிரீமியர் லீக். கரெக்ட் தான். அது 6 வந்து நான் ஒத்துக்கிறேன். அதுதான் நான் அதான் நினைச்சு வைப்பேன், ஏன்டா இதே மார்டினெல்லி நீதான் வந்து மான்செஸ்டர் சிட்டியோட அந்த வேற லெவல் பினிஷ் பண்ணியா அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னடா நீதான் பண்ணியாங்கிற மாதிரி தோணும் எனக்கு. அதான் ட்ரொசார்ட் வந்துட்டு சப்பா வரக்கூடாது, மார்டினெல்லி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ட்ரொசார்ட் நல்லா 60 மினிட்ஸ் கேம் ஃபுல்லா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விட்டுட்டே எல்லாம். நேத்து அவனும் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் முக்கியதான் ஆடினான் ட்ரொசார்ட். நீங்க
அந்த ரூமர்ஸ்லாம் வந்து ட்ரூவான மாதிரி தான் இருந்தது. இல்னஸ் அதெல்லாம் வந்து ட்ரூ ரூமர்ஸ் தெரியல. ஆமா, ட்ரொசாட் மாதிரியே இல்ல அது அந்த பெர்ஃபார்மன்ஸ். ட்ரொசாட் வந்தான். ட்ரொசாடுக்கு ஒரு ஒரு 5.56 அதெல்லாம் எதுவும் ஆடுறதுக்கு இல்ல. ஹெசூஸ் வந்தான், ஒரு பிக் சான்ஸ் மிஸ் பண்ணான், நிம்மதியா இருந்தது பாக்குறதுக்கு. அப்பாடா நேரா போன மேட்ச்ல கோல் போட்டவே எனக்கு தோணுச்சு, இன்னது இது இவனுடைய பிஹேவியரே கிடையாது, ஒன் ஷாட்ல கோல் போட்டாரு அப்படின்னு. நேரா வந்து அழகா வந்து கோல் கீப்பர் கிட்டே பால் அடிச்சான் ஒரு தடவை வந்து ஸ்டாண்டர்டா. சாகா வந்தான். சாகா வந்துட்டு ஓகே நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் ஒரு அசிஸ்ட் எடுத்துப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டான் அவன் பாட்டுக்கு. நம்ம ஆளுங்க வந்து எவ்வளவு வேஸ்ட் பண்ணிருக்காங்க அவன் சான்ஸ கடுப்பேத்துற மாதிரி. அந்த எக்ஸ்ஏஜிலாம் வந்து எங்கேயோ இருக்கு, எக்ஸ்ஏ அசிஸ்ட்லாம் வந்து எங்கேயோ டாப்ல இருக்கான். ஸ்டில் ஐ டோன்ட் பிலீவ் திஸ் நான்சென்ஸ் எக்ஸ்ஏலாம், பட் ஸ்டில் சாகாவை வந்து தூக்கி நிறுத்துறதுக்காக நம்ம சொல்லணும். கண்டிப்பா. அவனுக்குமே வந்து டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான். மத்தபடி மிட்ஃபீல்ட்ல யார் வந்தா? இவன் தலைவர் வந்தாரு, வந்து காமெடி பண்ணா ஆஸ் யூசுவல். ஆமா ப்ரோ, ஆமா ஆமா வந்து லைட்டா ஒரு மிட்ஃபீல்ட்ல ஒரு காமெடி பண்ணிச்சு. ஆனா சுத்தி பட்டா நோர்கார்டு தான் இருந்தான். அவனுக்கு வந்து இவனை யாரை வந்து வச்சுக்கான்னு சொல்லிட்டு சரி அது நம்ம வந்து ஒரு ஃபேர் பாயிண்டா தான் தோணுச்சு. பட் இதுதான் நம்மளுடைய கேம், நம்மளுடைய வின்னு. ஒரு நல்ல வின் தான் நான் சொல்லுவேன். ஒரு பனானா பீல் கேம்ல நம்ம வந்து எங்க பாயிண்ட் போன சீசன் லூஸ் பண்ணமோ அந்த கேம்ல வந்து போய் நல்லா பாயிண்ட் எடுத்துட்டு வந்தோம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான 3 பாயிண்ட்ஸ் அகேன் ஹெல்ப்ஸ் அஸ் கோ 6 பாயிண்ட்ஸ் கிளியர் ஆஃப் சிட்டி டேபிள்ல இருக்கு. 7 points clear of City and 6 points clear of Villa. So ரொம்ப சிக்னிஃபிகண்ட் வின் தான் அது. பட் அஃப்கோர்ஸ் சிட்டி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விளையாட போறாங்க. அது செல்சி கிட்ட நான் தான் சிவதர்ஷினி பிலீவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லலான்னு பார்த்தா நான் என்ன சொன்னாலும் நீ பிலீவ் ஒண்ணுமே பண்ண போறது கிடையாது. அது வேற அவனுங்க வேற நம்ம வந்து வேணும்ட்டே தோக்கணும்னு. டே நீங்க ட்ரை பண்ணாலும் தோக்கதாண்டா போறீங்க இந்த மேட்ச். எத்தியாரில் ஆடுறானுங்க, உங்களுக்கு மேனேஜரும் இல்ல, என்ன பண்ண போறீங்கன்னு பார்க்கலாம். அதுதான். ஸோ அவங்க மேல நான் நம்பிக்கையெல்லாம் வைக்கல. நம்ம தான் நான் ஆக்சுவலா நம்ம ஹேமந்த் தமிழ் ஃபுட்பால் பாட்காஸ்ட் ஹேமந்த் வந்துட்டு நவம்பர்லயே சொன்னாப்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு ப்ரோ, செல்சி சிட்டி கிட்ட இருந்து பாயிண்ட் எப்படிங்குவாங்க ப்ரோன்னு. அதுக்கப்புறம் ஒரு டிசம்பர் நடந்தது. அதுக்கப்புறம் எந்த நம்பிக்கையுமே இல்லை இதுக்கு மேல எனக்கு. நம்ம தான் பண்ணணும், வேற யார்கிட்டயுமே டிபெண்ட் பண்ண முடியாதுங்கிறது ஒரு அளவுக்கு கிளீனா தெரிஞ்சு போச்சு. ஸோ இஃப் வி ஹேவ் டு டூ இட் த டஃப் வே வில் டூ இட் த டஃப் வே. பட் இப்போதைக்கு 20 கேம் நம்ம ஒரு நல்ல சிச்சுவேஷன்ல இருக்கோம் அண்ட் லாங் மேட் கண்டினியூ தான். ஓ வாவ், சண்டர்லாண்ட் ஈக்குவலைஸ் பண்ணிட்டானுங்க. சரியான கோல் பிரையன் பிராபி. ஸ்பர்ஸ் அப்படியா? ஆமா ஓகே ஓகே. இங்க நான் ஃபுல்லம் லிவர்பூல் தான் பாத்துட்டு இருக்கேன். 1-1 அது பார்த்தேன். லூசி வேர்ட்ஸ் ஒரு கோல் அடிச்சிருக்காரு. ஆமா வேர்ட்ஸ் ஒரு கோல் அடிச்சிருக்கான். சோ நல்ல கோலா ஓசி கோலா? நல்ல கோல் தான், நல்ல கோல், நல்ல கோல் தானே. ஓகே நல்ல கோல் தான். ஆக்சுவலா நல்லா ஆடிட்டு இருந்தான். அதுக்கு நல்ல சீக்வன்ஸ்ல ஒரு பால் உள்ள போட்டான். ப்ரோ பிரையன் பாபி சரியான கோல். நான் பாக்குறேன், சேனல்ல பாத்துட்டு பாக்குறேன். ரைட். ஸோ தேங்க்ஸ் அலாட் தீபக் அண்ட் ஹேமந்த் ஃபார் ஜாயினிங் மீ அண்ட் தேங்க்ஸ் அலாட் ஃபார் லிஸ்னிங் மக்களே. அப்படியே வந்து மறக்காம இந்த எபிசோடோட காமெண்ட்ஸ் போடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா காமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு வந்துட்டே இருக்கேன் டைம் கிடைக்கிறப்பெல்லாம். ஆனா இன்னுமே நான் ஒரு 6 எபிசோட் பின்னாடி தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இல்லாட்டி எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணிட்டே வரேன். உங்களுக்கு ரிப்ளைஸ் ஒரு 1 month லேட்டா வரலாம். ஒன்னு நானும் இல்லாட்டி ஹேமந்த் கண்டிப்பா யாராவது ஒருத்தர் ரிப்ளை பண்ணிட்டே தான் இருக்கும். ரிப்ளைஸ் கொஞ்சம் லேட்டா வரலாம், ஆனா கண்டிப்பா வரும். So yes, do keep commenting, do keep supporting us. Have a great new year, have a great 2026 everybody. அடுத்த எபிசோட்ல லிவர்பூலோட ப்ரிவ்யூல உங்களை சந்திக்கிறோம். Till then it's bye from everyone from here at Blood London. Thank you guys. Take care. Have a great day. Bye bye.